அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களே, அனைவருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய அன்பான வணக்கம். நாம் இன்று ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 347வது மெய்நிகர் மேடை நிகழ்வை 68வது தத்துவ உரையாடலாக நிகழ்த்துகின்றோம். இதில் நம் தத்துவ சிந்தனையின் ஊற்றுக்கண்ணாக திகழ்கின்ற அண்ணன் நா. முத்துமோகன் அவர்களுடைய இந்திய தத்துவங்களும் தமிழின் வழித்தடங்களும் என்னும் நூலை முன்வைத்து 23வது தத்துவ உரையாடலாக வைதீகமா ஐவைதீகமா, எது முந்தியது எது பழையது என்னும் பொன்மையில் உரையினை கேட்கவிருக்கின்றோம். இந்த உரையினை நமக்கு தொடர்ச்சியாக வழங்குகின்ற அன்பு தோழர் டெரன் சாமுவேல் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தர அன்பு தோழர் பாப்பா ரமணி அவர்கள் வந்துள்ளார்கள். இந்நிகழ்வில் நல்லதொரு இசைப்பாடலை தர இனிய தோழர் ஆதிராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மேலும் இந்நிகழ்வின் வெப்பெக்ஸ் நேரலையிலும் இணைந்திருக்கும் ஆளுமைகளையும் முகநூலில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களையும் வரவேற்று மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடும்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. அடுத்ததாக இசைப்பாடல் நிகழ்வு. இசைப்பாடலை தர நம் இனிய தோழர் ஆதிராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆதிராமன் தோழரை பற்றி நம் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமானவர். நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் அவரை பற்றி பேசியிருக்கின்றேன். ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குநர்களில் ஒருவராக இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் அவருடைய பங்களிப்பு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது. இப்டா புதுச்சேரியினுடைய இப்டா மாநில தலைவர் அவர்களை இசைப்பாடல் தர மிக்க அன்போடு அழைக்கின்றேன். ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இன்றைய நிகழ்வில் இணைய வழியிலும் முகநூலிலும் இணைந்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பில் வைதிகமா அவைதிகமா, எது முந்தையது என்ற கருத்தாக்கத்தில் உரையாட வருகை தந்துள்ள அருமைக்குரிய தோழர் டெரன் சாமுவேல் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கின்ற அன்பு தோழர் பாப்பா ரமணி அவர்களுக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இயக்குநர்கள் அண்ணன் எஸ்.கே. கங்கா, இணை இயக்குநர்கள் அண்ணன் ஜார்ஜ், சைமன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது வைதிகமா என்ற பாடல் இல்லை, ஆனா பக்தி ஒரு போதை என்பதை சொல்லும் ஒரு பாடல் அது. அந்த பாடலை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். வேப்பில அடிச்சா பேய் ஓடும் என்பான், வேப்ப மரத்தில் பேய் இருந்து ஆடுது என்பான். வேப்பில அடிச்சா பேய் ஓடும் என்பான், வேப்ப மரத்தில் பேய் இருந்து ஆடுது என்பான். வேப்ப மரம் மாறியாத்தா சாமி என்பான், வேப்ப மரம் மாறியாத்தா சாமி என்பான். அது வீட்டு முன்னே மரம் இருந்தால் பீடை என்பான், முந்தன் வீட்டு முன்னே மடை இருந்தால் பீடை என்பான். வேப்பிலையில் கோளாரா இல்ல வேப்ப மரத்தில் கோளாரா, வேப்பிலையில் கோளாரா இல்ல வேப்ப மரத்தில் கோளாரா, வீட்டு மனையில் கோளாரா உன் விருப்பத்திலே கோளாரா. வேப்பிலை அடிச்சா பேய் ஓடும் என்பான், வேப்ப மரத்தில் பேய் இருந்து ஆடுதென்பான்.
காலையில கண் முழிச்சு எழுந்திருச்சு கடிகாரத்தில் நேரத்தையே பார்ப்பதில்லை. காலையில கண் முழிச்சு எழுந்திருச்சு கடிகாரத்தில் நேரத்தையே பார்ப்பதில்லை. தொலைக்காட்சியில் ராசி பல கேட்டு விட்டு கவலையோட அலையிறானே நாள் முழுக்க. அந்த காலண்டரில் கோளாரா இல்ல கடிகாரத்தில் கோளாரா, கால நேர கோளாரா உன் கருத்துல தான் கோளாரா. காலண்டரில் கோளாரா இல்ல கடிகாரத்தில் கோளாரா, கால நேர கோளாரா உன் கருத்துல தான் கோளாரா. வேப்பில்ல அடிச்சா பேய் ஓடும் என்பான், வேப்ப மரத்தில் பேய் இருந்து ஆடுதென்பான். வேப்ப மரம் மாறியாத்தா சாமி என்பான், வீட்டு முன்னே மரம் இருந்தால் பீடை என்பான். காஞ்சி போச்சு வயல்வெளிக வெடித்திருக்க, கழுதைக்குத்தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சே. காஞ்சி போச்சு வயல்வெளிக வெடிச்சிருக்க, கழுதைக்குத்தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சே. கனத்த மழையில் கம்மாக்கரை உடையும் போது, அந்த கழுதைகளை எந்த கோர்ட்டில் பிரிச்சு வைப்பேன், கம்மாக்கரை கோளாரா இல்ல கனத்த மழை கோளாரா, கழுதைகளின் கோளாரா அந்த கல்யாணத்தில் கோளாரா. கம்மாக்கரை கோளாரா இல்ல கனத்த மழை கோளாரா, கழுதைகளின் கோளாரா அந்த கல்யாணத்தில் கோளாரா. வேப்பில அடிச்சா பேய் ஓடும் என்பான், வேப்ப மரத்தில் பேய் இருந்து ஆடுதென்பான். வேப்ப மரம் மாறியாத்தா சாமி என்பான், வீட்டு முன்னே மரம் இருந்தா பீடை என்பான். பிள்ளையாரும் வாய் திறந்து பால் குடிப்பார், பெருமாளும் கண் திறந்து சைட்டடிப்பார். பிள்ளையாரும் வாய் திறந்து பால் குடிப்பார், நம்ம பெருமாளும் கண் திறந்து சைட்டடிப்பார். பக்தி போதையில கண்மூடி கிடக்கிறையே, உன் பகுத்தறிவ மண்மூடி மறைக்கிறையே. பக்தி போதையில கண்மூடி கிடக்கிறையே, உன் பகுத்தறிவ மண்மூடி மறைக்கிறையே. இது பிள்ளையாரின் கோளாரா அல்ல பெருமாளின் கோளாரா, பிள்ளையாரின் கோளாரா அல்ல பெருமாளின் கோளாரா. பகுத்தறிவு கோளாரா போற பாதையில கோளாரா. வேப்பில அடிச்சா பேய் ஓடும் என்பான், வேப்ப மரத்தில் பேய் இருந்து ஆடுதென்பான். வேப்ப மரம் மாறியாத்தா சாமி என்பான், வீட்டு முன்னே மரம் இருந்தா பீடை என்பான். வேப்பிள்ளையில் கோளாரா இல்ல வேப்ப மரத்தில் கோளாரா, வீட்டு மனையில் கோளாரா உன் விருப்பத்தில கோளாரா. நன்றி தோழர்களே. நன்றி தோழர், அருமையான பாடல். எப்போதுமே நீங்கள் அந்த சமகால காலத்திற்கேற்றவாறு அந்த சமகாலத்தினுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி உடனே பாடல் ஏற்றி நீங்களே மிட்டமைத்து பாடுவீர்கள். அந்த வகையில் இன்றைய மூட பழக்க வழக்கங்களை மையப்படுத்திய ஒரு அற்புதமான பாடல். நன்றி தோழர், நன்றி. வைதீகமா ஐவைதீகமா, எது முந்தியது எது பழையது? நாம் சந்திக்கும் கேட்கவிருக்கும் 23வது உரை இது. பொதுவாக அண்ணன் முத்துமோகன் அவர்களுடைய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்னும் இந்த நூல் தத்துவ உலகில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கிய நூல். மேற்கத்திய, குறிப்பாக ஐரோப்பிய தத்துவங்களில் தனக்கிருந்த ஆர்வத்தை விட இந்திய தத்துவங்களை, அதன் தடங்களை கடந்து வந்த பாதைகளை படித்து அறிந்து தமிழின் தடங்களோடு இசைந்து நமக்கு இந்த நூலை எளிமையாக தந்திருக்கின்றார்கள். 2 பகுதிகளாக பிரித்து கிட்டத்தட்ட 460 உபத்தலைப்புகளாக பிரித்து நடத்தி வருகின்றோம் நாம். அதன் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஒவ்வொரு உபதலைப்புகளையும் நமக்கு வகுப்புகளாக உரையாக தந்து கொண்டிருப்பவர் அண்ணன் முத்துமோகன் அவர்களுடைய மாணவர் அன்பு தோழர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள். அதற்கேற்றால் போல் இந்த உரைகளின் தலைமை பொறுப்பை ஏற்று அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களும் இனிய தோழர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் பாப்பா ரமணியும் சிறப்பு செய்வது இன்னொரு கூடுதல் சுவை. அந்த வகையில் இன்று நடைபெறவிருக்கும் இந்த முக்கியமான உரை வைதீகமா ஐவைதீகமா, எது முந்தியது எது பழையது என்பது இந்த உரைக்கு தலைமையேற்று பொறுப்பை நடத்தி தர இந்த உரையை தலைமையேற்று நடத்தி தர எங்கள் அன்பு தோழர் பாப்பா ரமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
சிந்தனை பள்ளியினுடைய இன்றைய உரையரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் ஜார்ஜ் தோழர் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்குனர் அருமை தோழர் கங்கா அவர்களே, தொடர்ந்து நம்முடைய அருமை தோழர் முத்துமோகனுடைய நூலை மிக அற்புதமான முறையில விளக்க உரையை தந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் டெரன்ஸ் அவர்களே, மற்றும் இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, ஏறக்குறைய அந்த 2 பகுதிகள் என்று சொல்லக்கூடிய முறையில இந்த நூலில் முத்துமோகன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதனுடைய முதல் பகுதியினுடைய இறுதி பகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதி இறுதி பகுதி. அதற்கு அடுத்தபடியாக தமிழின் தடங்களுக்கு அவர் வருகிறார். ஆகவே இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை அவர் முன்னால் வைக்கிறார். எது முந்தையது, வைதீகமா அவைதீகமா என்கின்ற அந்த கேள்வியை முன்வைத்து மிக அற்புதமான ஒரு பகுதியை நமக்கு தந்திருக்கிறார் முத்துமோகன் அவர்கள். அதனை சிறப்பான முறையில நமக்கு விளக்குவதற்கு பேராசிரியர் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். இந்த நேரத்துல இதற்கு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயமா கூட அது இருக்கலாம். நேற்று இங்க கோவையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த வைதீகம் என்பதெல்லாம் இடையில வந்த விஷயங்கள், தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய இந்த மண்ணினுடைய கடவுள் முருகன் தான். ஆகவே முருகனை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர நீ சொல்லக்கூடிய கடவுள்களை எல்லாம் அந்த ஆரிய கடவுள்கள் எல்லாம் எங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உன்னுடைய ஆரிய மொழியிலே வழிபாடு நடத்துவதையும் குடமுழுக்கு நடத்துவதையும் நம்ம ஏற்க முடியாது என்கின்ற முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதுல எல்லா அமைப்புகள், தமிழ் அமைப்புகள்லாம் கலந்துட்டோம். அதுல தொடர்ச்சியாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் அவங்களுடைய இயக்கத்திற்கு நம்ம ஆதரவை தெரிவித்து வருகிறோம். அந்த முறையில நாமும் கலந்துட்டோம். அதுல பேசிய ஒருவர் சொன்னார், கௌமாரம் என்று சொல்லக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய எங்களுடைய இதைத்தான் நாங்க பேசுவோமே தவிர இந்த மாதிரி புரியாத ஒரு வடமொழியில ஆரிய மொழியில இந்த மாதிரியான குடமுழுக்கு நடவதை நான் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இதை அனைத்து அமைப்பு சார்ந்து அந்த கூட்டம் நடைபெற்றது. அதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவாக இன்றைக்கு 2 மொழிகளிலும் அது நடைபெறும். வரக்கூடிய ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய குடமுழுக்கு தமிழிலும் நடைபெறும், சமஸ்கிருதத்திலும் நடைபெறும் அப்படிங்கிற முறையில அந்த நிர்வாகமானது இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே தமிழ்நாட்டில் இந்த ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பூர்வீகமான அந்த வழிபாடுகள், நம்முடைய மண் சார்ந்த வழிபாடுகள், இவைகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு இந்த வைதீகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஒரு இனக்குழுவினர், அவர்கள் இங்கே இருந்த பூர்வமாக இந்த மண்ணில இருந்த சிந்து சமவெளி பகுதியில இருந்த பூர்வ குடிமக்களை எல்லாம் அவர்கள் தன்வசப்படுத்தி கொண்டு ஒரு பண்பாட்டு ஆக்கிரமிப்பை செய்தார்கள் என்பதையெல்லாம் இன்னைக்கு வரலாற்றை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே சிந்து சமவெளி அதனுடைய நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய ஒரு தருணத்துல அதனுடைய தொன்மையையும் அதனுடைய பெருமையும் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த வரலாற்று காலகட்டம் இன்னைக்கு ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டு அது தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 3000 ஆண்டுகளுக்கு அது ஒரு காலகட்டமாக இருக்கணும். 2000 3000 ஆண்டுக்கு முந்தைய ஒரு காலகட்டமாக அந்த சிந்து சமவெளியானது அங்க இருக்கக்கூடிய ஒரு நகர நாகரீகமாக இருந்திருக்கிறது என்பது அந்த தொல்லியல், அந்த கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த வகைகளிலே அவைகள் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது 5000 ஆண்டு ஒரு தொன்மை படைத்த அந்த ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு பண்பாடு, ஒரு நம்பிக்கை, ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆகவே அவைகளையெல்லாம் இன்னைக்கு அதற்கு பிறகு இடையிலே வந்த ஒரு வரவு வெளிய பகுதியிலிருந்து ஒரு ஆக்கிரமிப்பாகவோ அல்லது குடி மைக்ரேஷன் என்று சொல்லக்கூடிய
நகர்வாகவோ ஏற்பட்ட இந்த ஆரியருடைய வருகைக்கு பிறகு வந்த வைதீகம் புதியதாக இருக்க முடியுமா என்ற கேள்வி. ஆகவே இந்த சிந்து சமவெளியினுடைய பண்பாடு என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய நம்பிக்கைகள் என்ன என்பது எல்லாம் இன்னைக்கு ஆழ்ந்து பல்வேறு வகையான ஆய்வுகள் நடந்து கொண்டு அதை பற்றி முத்துமோகன் அவர்கள் மிக சில வரிகளிலே மிக அற்புதமாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை சார்ந்ததாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சார்ந்ததாக, வாழ்வினுடைய ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி சார்ந்ததாக, செழிப்பு சார்ந்ததாக, வளமை சார்ந்ததாக அவருடைய குறியீடுகளும் அவருடைய அடையாளங்களும் அங்கே சிந்து சமவெளியிலே காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அப்பாலை தத்துவத்திலே, அது பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை இந்த ஆரியர்களுடைய வைதீகம் புகுத்தியது. அத்தகைய கருத்தாக்கங்கள் அங்கே இல்லை. அவர்கள் மிகவும் மண் சார்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த அடிப்படையில அங்கே பல நம்பிக்கைகளும் மண் சார்ந்த கோட்பாடுகளும் பண்பாடுகளும் இருந்திருப்பதை இன்றைக்கு நாம் உறுதியாக கூற முடியும். ஆனால் அதற்கு பல சான்றுகளும் மேலும் ஒப்பீடு ஆய்வுகளும் இன்றைக்கு தேவைப்படுகின்றன. என்ற ஒரு நிலையில இன்னைக்கு பிற்பாடு வந்த வைதீகமானது இந்த நாட்டினுடைய ஒரு தத்துவமாக அது உருவாக்கப்பட்டு அதற்கென்று சில நியாயங்களை கற்பித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விதமான தத்துவ பல்வேறு மத நம்பிக்கைகளை எல்லாம் இணைத்து சங்கரர் என்பவர் உருவாக்கிய அந்த ஒரு சன்மதம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள் என்று பல விஷயங்களிலே அவர்கள் தங்களை உருமாற்றி கொண்டு, அதற்கு பிறகு வெள்ளையர்கள் வந்தபோது அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுத்த போது இந்திய மக்களை எப்படி குறிப்பிடுவது, மற்ற மதங்களெல்லாம் ஒரு நிறுவனப்பட்ட மதங்களாக தங்களுக்கென ஒரு கடவுள் அல்லது ஒரு நூல் என்கின்ற பொழுது இந்தியாவிலே அப்படிப்பட்ட நிலைமை இல்லாத போது இவர்களெல்லாம் அல்லாதவர்கள் இந்துக்கள் என்று ஒரு பெயரை அவன் கொடுத்தான் 1884 மக்கள் தொகை கணக்கெடுத்தின் போது. அதுவே இவர்களுக்கு ஒரு சாதகமாகி இன்றைக்கு அந்த ஒரு மக்களை பிரித்து அதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கற்பிக்கக்கூடிய ஒரு வர்ணாசிரம கோட்பாடை, மனு தர்ம கோட்பாடை இன்றைக்கு புகுத்தக்கூடிய ஒரு வைதீகத்தை இந்த நாட்டினுடைய ஒரு மதமாக, ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு கோட்பாடாக அதை உருவாக்குவதற்கு, சனாதனமாக உருவாக்குவதற்கு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது இடையிலே வந்த இடைச்செருகள், இந்த மண் பூர்வீகமாக பல உலகாயுத கருத்துக்களை கொண்டிருக்கிறது, பூதவாத கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பல முன்னாள் பகுதிகளிலே விளக்கி இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் இதிலே ஒரு குறிப்பாக இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்டிலே நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாட்டினுடைய பூர்வீகமான பண்பாடு, அது திராவிட பண்பாடு என்று இன்றைக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் அது இந்த மண்ணினுடைய எத்தனையோ நாட்டுப்புற பண்பாடுகள் இருந்திருக்கின்றன, கோட்பாடுகள் இருந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் கபலீகரம் செய்து கொண்டு இன்றைக்கு இந்த வைதீகமானது இன்னைக்கு கோலோச்சுவதற்கு வந்திருக்கிறது. அதற்கு அரசியல் அதிகாரமும் கிடைத்து விட்டது என்ற ஒரு சூழலில் இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பிலே பேசுவதற்கு நம்முடைய பேராசிரியர் டெரன்ஸ் அவர்களை உங்கள் சார்பிலே அழைக்கின்றேன். நன்றி தோழர்கள். தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய அந்த நிகழ்வுக்கு ஏற்ற போல ஆதிராமன் தோழருடைய பாடலும் இருந்தது. அதே போல ஜார்ஜ் அண்ணன் சொன்ன மாதிரி ஆதிராமன் தோழர் எப்படி இந்த நிகழ்கால நிகழ்வுகளை எப்படி இணைத்து ஒரு பாடல்கள் அமைத்து பாடுகிறார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதே போல தோழர் ரமணி அவர்களுடைய எப்பொழுதும் அவர்களுடைய தலைமை உரை என்பது இன்றைய சமகாலத்துல நமக்கு நடந்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை, சமூக நிகழ்வுகளை அதை சுட்டி காட்டி அந்த விஷயத்தையும் இன்றைய நாம் பேச இருக்கிற அந்த உரையாடலுக்கான அந்த தலைப்பையும் எப்பொழுதும் பொருத்தி பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தோழர் ரமணியிடமும் உண்டு. எப்பொழுதும் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாகவே நான் நினைக்கிறேன். இன்றைய அந்த தலைப்பு வைதீகமா அவைதீகமா என்று நம்ம பேசும்போது இன்று நேற்று நடந்த அந்த கூட்டத்தை எப்படி வைத்து
அது எப்படி வந்து இன்றையும் இந்த இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து சமகாலத்தில் எப்படி இந்த சமூக நிகழ்வுகள் என்பதை அல்லது சமய நிகழ்வுகள் எப்படி தொடர்ந்து இதுல நடந்து கொண்டே இருக்கின்றன என்ற ஒரு விஷயத்தையும் கூட தோழர் ரமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த தலைப்புன்றது இன்னைக்கு ரொம்ப அவசியமான தலைப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் கூட ரமணி தோழர் சொன்னாங்க. நம்ம எது வந்து இன்னைக்கு வந்து இந்த தலைப்பு வந்து எப்படி முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது, தோழர் ரமணி சொன்னது போல இன்றைக்கும் நமக்கு வந்து வரலாறு என்பது வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்றுல வந்து எது முந்தியது எது பழையது அப்படின்னு சொல்ற தொடர்ந்த ஒரு சர்ச்சை ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தை தான் இந்த பகுதியில வந்து முத்துமோகன் சார் வந்து மிக அற்புதமாக ஒரு எளிய நடையில் மிக அற்புதமாக அதை விளக்கி இருக்கிறார்கள். வைதிகம் அவைதிகம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்திய தத்துவத்துல தத்துவ மரபுல 2 விதமான பகுப்புகள் அப்படின்னு சொல்றது இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இந்த விஷயத்தை தான் இந்த பாட புத்தகங்கள், பெரும்பாலான பாட புத்தகங்களும் இதைத்தான் வந்து சொல்லி வருகின்றன. என்னன்னா வைதிகம் அவைதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு இடைநிகழ்வையும் நம்ம இங்க குறிப்பிட்டாகணும். என்ன அப்படின்னா, ராதாகிருஷ்ணன் எழுதிய இந்திய தத்துவம் அப்படின்னு சொல்ற ஒரு 2 பகுதி நூல் ஒன்று இருக்கிறது. 2 தொகுதியாக அது வெளிவந்திருக்கிறது. இந்த முதல் தொகுதியில வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவைதீக விஷயங்களை அவர் பேசுவார். 2வது தொகுதியில வைதிக தத்துவங்களை அவர் பேசுவார். அந்த அந்த நூலுக்கு அவர் அந்த இண்டெக்ஸ் பகுதியில நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, கண்டென்ட் பேஜ்ல நம்ம பாக்குறோம்னா, அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா, பிராமணிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்ற தலைப்பு கொடுத்திருப்பாரு. அவைதீகம் அப்படின்னு சொல்ற நம்ம அந்த விஷயத்துக்கு அவர் கொடுக்கிற தலைப்புன்றது 6 பிராமணிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பையும் கொடுப்பார். அப்ப இந்த வைதீகம் அவைதீகம் அப்படின்னு சொல்ற பகுப்பு என்பது ராதாகிருஷ்ணனை பொறுத்த மட்டும் அல்லது ராதாகிருஷ்ணன் வந்து அவரா புதுசா எதையும் அவருக்கு கொண்டு வரல. அது ஏற்கனவே இருந்த அந்த சமூக நிகழ்வுகள்ல அவர் வந்து இந்த விஷயத்தை அவர் ரொம்ப பிராமணிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்றத வைதீக தத்துவங்களை அவர் பேசுவார். ஆக இங்க வந்து வேதங்களுக்கும் பார்ப்பனியத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்றது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இப்ப இந்த வைதிகம் அவைதிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வைதிகத்துக்கான விளக்கம் கொடுப்பது எப்படி விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் வைதீக தத்துவங்கள், வேதத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்ளாத தத்துவங்கள் அவைதீக தத்துவங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கம் வந்து பாடப்புத்தகங்கள்ல கிடைக்கும் நம்மளுக்கு. இத வந்து இன்னொரு ஆத்திகம் நாத்திகம் அப்படின்னு சொல்லியும் அத பேசுவாங்க. அந்த ஆத்திகம் அப்படின்னு சொல்றது வந்து வேத தலைமையை ஏற்றுக்கொண்டவை ஆத்திக தத்துவங்கள், வேத தலைமையை ஏற்றவை நாத்திக தத்துவங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான பிரிவு இன்றைக்கும் இருக்கிறது. இந்த பாடப்புத்தகங்கள்ல இருக்கிற இந்த விதமான பகுப்புக்கு தேவ் பிரசாத் சட்டோபாத்யாயா வந்து வேற விதமான ஒரு பகுப்பையும் கொடுப்பார். அது வந்து ரொம்ப பிரபல்யமான பகுப்பு அல்ல. அந்த விதமான அவருடைய நூலில் மட்டும் இந்த பகுப்பை நாம் பார்க்க முடியும். 2 விதமான பகுப்பு. அது என்னன்னா, பொருள் முதல்வாத அடிப்படையிலான மற்றும் கருத்து முதல்வாத அடிப்படையிலான ஒரு பகுப்பை வந்து புதிய ஒரு 2 பிரிவை அவர் அதை வைத்து இந்திய தத்துவங்களை அவர் பிரித்து பார்ப்பார். இங்க அதை தொடர்ந்து நான் ஏற்கனவே பழைய உரையாடலில் நான் குறிப்பிட்டது போல, தோழர் சரத் பாட்டீல் என்பவர் மகாராஷ்டிரத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து இன்னொரு புதிய ஒரு பிரிவை அவர் கொடுப்பார். இந்திய தத்துவங்களை எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. பிராமணிய தத்துவங்கள் அபிராமணிய தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அதை பிரிப்பார். ஆக இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இந்த மாதிரியாக இந்திய தத்துவத்தை பிரித்து பார்க்கிற ஒரு விஷயங்கள் இந்தியால இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும், ரொம்ப பிரபலமா இருக்கிறது வந்து பாடப்புத்தகங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும்
சொல்லப்பட்டு வருகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வைதீகம் அவைதீகம் என்ற இரண்டு வார்த்தையை அவர்கள் உபயோகிப்பார்கள். அதாவது வேத தலைமையை ஏற்றுக்கொண்ட தத்துவங்களை வைதீகம் அப்படின்னு சொல்லியும், வேத தலைமையை ஏற்காதவற்றை அவர்கள் அவைதீகம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. சரி, அப்ப இதுல இதுல இப்படி இந்த விதமான பகுப்பு கொடுக்கும் பொழுது அதுல எழும்புகின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்றதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக இங்க முத்துமன் சார் குறிப்பிடுகிறார்கள். என்ன அப்படின்னா, வைதீகம் வைதீகம் அவைதீகம் அப்படின்னு சொல்லி பிரித்துட்டு முதல்ல, அதுக்கப்புறம் அவங்க சொல்றதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, வைதீகம் தான் பழையது, அதுதான் காலத்தால ரொம்ப முந்தியது. அவைதீகம் அப்படின்னு சொல்லி இன்று அவர்களால் பகுத்து வைக்கப்பட்டிருக்கிற சார்வாகம், சமணம், பௌத்தம் ஆகியவை இந்த வேதங்களின் மீது ஒரு அதிருப்தி கொண்டு அதன் மீதாக தலையீட்டை நிகழ்த்திய இந்த தத்துவங்கள். அதனால இவைகள் வேத காலத்துக்கு பிற்பட்டவைதான், வேதம் தான் முந்தியது. ஆனால் இந்த சமணம், பௌத்தம், சார்வாகம் ஆகியவை அனைத்துமே பின்னால் வந்த தத்துவங்கள் தான், வேத தத்துவங்கள் தான் முன்னால வந்தது அப்படின்னு சொல்ற இன்னொரு அந்த அந்த ஒரு விளக்கத்தையும் இவர்கள் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் லிபரலா சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பௌத்தமும் சமணமும் ஒரு நியாயமான சீர்திருத்த கருத்துக்களை பேசின அப்படின்னு சொல்றது மாதிரி, அதுக்கு முன்னாடியே வேதங்கள் இருந்தன, வேதங்கள்ல இருந்து தான் இந்திய வரலாறே ஆரம்பிக்கிறது அப்படின்றது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். வேதத்துக்கு முன்னால இந்திய வரலாறு அப்படின்றதே ஒண்ணும் இல்லை, இந்திய தத்துவம் அப்படின்னு சொல்றதே வரலாறு, இந்திய தத்துவ வரலாறு அப்படின்னு சொல்றதே இல்ல, வேதத்துல இருந்தா தத்துவ வரலாறே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து நம்ம பாட புத்தகங்களின் மூலமாக அல்லது இந்த பொது புத்தியின் வாயிலாக, சமூக பொது புத்தியின் வாயிலாக நம்ம இந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறது பார்க்க முடியும். ஆக இன்னொரு விஷயம் இதுல என்ன, இன்னைக்கும் ஒரு ஒரு விஷயத்த இன்னைக்கும் பாட புத்தகங்கள்ல அல்லது இன்றும் வகுப்பறைகள்ல இந்த விஷயத்த பேசுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈவன் ஏற்கனவே இருந்த பழைய அந்த தீர்ப்புகள், நீதிமன்ற தீர்ப்புகள்லயும் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னு சொன்னா, அவைதீக தத்துவங்கள் எல்லாமே வைதீகத்தின் ஒரு பகுதி. அது அவைகள் அவைதீகம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததுதான் அது அப்படின்ற இன்னொரு கருத்தும் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்பட்டு வருகிறது. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழல்நிலை, ஒரு குழப்பமான தத்துவம் குறித்த ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். எது முந்தியது எது பழையது அப்படின்னு சொல்றது. அவர்கள் வேதத்தை பழையது சொல்லும் பொழுது, ஏன்னா வேதத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிற ஒரு விஷயம், அது இந்த முதலிடத்தை கொடுப்பதற்கான ஒரு அரசியல், அது பின்னாடி ஒரு அரசியல் உண்டு, இப்படி எல்லாமே கலந்து கிடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்மளுக்கு என்ன விதமான ஒரு கேள்வி எழுது அப்படின்னு சொன்னா, அப்ப வேதத்துக்கு முன்னால இந்தியால இருந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அப்ப ஒண்ணுமே இல்லையா, தத்துவம்ன்ற ஒரு விஷயமே இல்லையா, வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு சொல்ற ஒண்ணு இல்லையா? அப்ப ஏற்கனவே இருந்த ஆரியருடைய வருகைக்கு முன்னால இருந்த இந்த சிந்து தோழர் ரமணி அவர்களும் அந்த விஷயத்தை குறிப்பிட்டார்கள். ஆரிய வருகைக்கு முன்னால இருந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அதுல இருந்த எல்லா விஷயங்களும் என்ன ஆச்சு? அப்ப அதுல நம்ம ஏற்கனவே சென்ற உரையாடல் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் சிந்து சமவெளி நாகரிகத்துல உள்ள விஷயங்களை எப்படி தத்துவமாக நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்களை எல்லாம், இந்த விஷயங்களை போன உரையாடல நம்ம பார்த்தோம். இந்த சிந்து வெளியிலிருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்ற அதை தொடர்ச்சி தான் இந்த பகுதி முத்துமோகன் சார் எழுதுறது. அப்ப கேள்வி என்ன எழுகிறது அப்படின்னு சொன்னா, வேதத்துல இருந்து தான் தத்துவம் தொடங்குது அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னால இருந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்ன, அதுல இருந்த தகவல்கள் எல்லாம் எப்படி கண்டும் காணாமல் விடப்பட்டன, அல்லது அவைகள் தத்துவம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒதுக்கப்பட்டன,
இல்ல இன்னைக்கு வரைக்குமே தமிழ் பிலாசபி அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது இது தத்துவம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு போக்கையும் இன்னைக்கும் பார்க்க முடியும். தமிழ்ல வந்து தத்துவம் இல்ல, சங்க இலக்கியங்கள்ல எந்த தத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு என்ன ஒரு குறைத்து மதிப்பிடுகிற ஒரு போக்கு. தத்துவம் இருப்பதுதான் வந்து உயர்ந்தது. இது வாழ்க்கையை பற்றி பேசுவது தத்துவம் அல்ல, வாழ்க்கையை மீறிய விஷயங்களை குறித்து பேசுவதுதான் தத்துவம். வாழ்க்கையை மீறிய விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்மா, என்ன கடவுளை பத்தி பேசுவது, என்ன இறை இயலை பத்தி பேசுவது, என்ன அதுக்கப்புறம் வந்து இறப்புக்கு பின்னால வருகிற விஷயங்களை குறித்து பேசுவது, என்ன அப்புறம் அல்லது வினை கோட்பாடு எப்படி வந்து என்ன பிறப்புகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதை குறித்து அந்த விஷயங்களை பேசுவது, இதுதான் தத்துவம். ஆனா வாழ்க்கையை பத்தி நீ பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து வாழ்க்கை விஷயங்கள்ங்க, அது வாழ்வியல் விஷயங்கள், அது என்ன தத்துவமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஏளனமாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். அகாடமிக் சர்க்கிள் உள்ள வரும்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் பேசுவது உண்டு. அதே போல சமூகம் சார்ந்த எந்த விஷயங்களையும் வந்து நம்ம ஒரு கோட்பாட்டு ரீதியாக பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது தத்துவம் அல்ல, அது வந்து சமூகவியல் அல்லது அது மானுடவியல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்த மாதிரியாக நம்ம வந்து வாழ்வியல் அடிப்படைகளை கொண்டு நம்ம தத்துவத்தை பேசுறோம் அப்படின்னு சொன்னாலே அது தத்துவம் அல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியான புறக்கணிக்கிற ஒரு மனோபாவமும் இந்த சமூகத்துல வந்து ஆழமாக இருக்கிறது அப்படின்றது. அப்ப இப்ப இந்த விஷயங்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அப்ப வைதிகமா அவைதிகமா, எது முந்தியது எது பழையது? வைதிகத்திலிருந்து தான் வந்து வேதங்களிலிருந்து தான் தத்துவங்கள் எல்லாமே உருவாகிறதா, பெறப்படுகின்றனவா? அல்லது வேதங்களுக்கு முன்னால வந்து இருந்த சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்றது, அல்லது சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய இருந்த அந்த வாழ்வியல் நிகழ்வுகள், அவைகள் எல்லாமே வந்து இந்த தத்துவங்கள்லையும், இந்த வைதிக தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிற தத்துவங்கள்லையும் அவைகள் வினை புரிந்திருக்கின்றனவா? அல்லது அந்த சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய தகவல்கள் எல்லாம் இவைகள்ல வந்து வேற விதமாக இவைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா? அவைகளுக்கும் அந்த வைதிக தத்துவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான கேள்விகளை எழுப்பி இந்த விஷயத்துக்கு பதில் காணுகிற வகையில இந்த பகுதியை முத்துமோகன் சார் வந்து எழுதியிருக்கிறார்கள். இதுல வந்து அப்ப இத வந்து பேசும் பொழுது சிந்து சமவெளி நாகரீகத்திலிருந்து தான் தொடங்க தத்துவ வரலாறை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போன உரையாடல் நம்ம பார்த்தது போல இதை ஒட்டி அவைதீகமா வைதீகமா எது முந்தியது எது பழையது அப்படின்னு சொல்றதுக்கு இதற்கு முன்னால் இருந்த தத்துவ ஆசிரியர்கள் இது நவீன காலத்துல இருந்த சில தத்துவ அறிஞர்கள் அவர்கள் ஏதாவது இதை சொல்லியிருக்கிறாங்களா இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய தத்துவ அறிஞர்களை கோடிட்டு அடிக்கோடிட்டு முத்துமோகன் சார் இந்த விஷயத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி அதை வந்து பேசுவதை நாம் பார்க்க முடியும். அதுல முதல்ல குறிப்பிடப்படுகிற ஒரு தத்துவ அறிஞர் ஜி.சி. பாண்டே அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவ அறிஞர். இந்த ஜி.சி. பாண்டே எழுதிய நூல் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டடீஸ் இன் த ஆரிஜின்ஸ் ஆஃப் புத்திசம் அப்படின்னு சொல்ற ஒரு நூல். இந்த நூல்ல ஜி.சி. பாண்டே அப்படின்னு என்ற அறிஞர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் அப்படியே அதை முத்துமோகன் சாருடைய அந்த கொட்டேஷன் இருக்கு, அந்த நூலிலிருந்து அவர் முத்துமோகன் சார் கொடுக்கிற அந்த கொட்டேஷன் இருக்கு, அதை அப்படியே வாசிக்கிறேன். இந்திய வரலாற்றின் போக்கை வெற்றி பெற்ற ஆரிய நாகரீகத்தின் வரலாறு என்றும் பூர்வ காட்டுமிராண்டிகள் அதனுள் படிப்படியாக தலையிட்டு அதன் தூய்மையை கெடுத்தார்கள் என்றும் இனியும் நாம் கருதி கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜி.சி. பாண்டே சொல்றார். அப்ப என்ன அப்படின்னா இந்திய நாகரீகத்தின் வரலாறே ஆரிய வரலாறு, ஆரிய நாகரீகத்தினுடைய வரலாறு. இதுக்கு ஆரிய நாகரீகத்தின் வரலாறுல இருந்தா இந்திய வரலாறுன்றது இந்திய தத்துவ வரலாறு அப்படின்றதே தொடங்குது. ஆனா வந்து இடையில வந்து இந்த காட்டுமிராண்டிகளாய் வாழ்ந்த மக்கள் இடையில புகுந்து அந்த தத்துவத்தை வந்து வெவ்வேறு வகையில சிதைத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கை அந்த மாதிரியான ஒரு மதிப்பீட்டை நம்ம வந்து இனிமேலும் நம்ப முடியாது. மாறாக இந்தியாவின் மீது ஆரியர் படையெடுப்பை ஏற்கனவே நீண்ட காலமாக இங்கு நிலை பெற்றிருந்த ஒரு நகர நாகரிகத்திற்குள் காட்டுமிராண்டிகளின் நுழைவு என்றே கொள்ள வேண்டும் என்று அப்படின்ட்டு ஜி.சி. பாண்டே சொல்றாரு. அப்ப வந்து ஆரிய படையெடுப்பு அப்படின்னு சொல்றது ஏற்கனவே இங்கு இருந்த நாகரிகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனமான
என்ன நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ஜி.சி. பாண்டே என்பவர், அவர் வந்து ஒரு பௌத்த அறிஞர், பௌத்த தத்துவ அறிஞர், அவர் சொல்லுகிறார். அப்ப பௌத்தம் வந்து எதுல இருந்து உருவானது? பௌத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் எங்கிருந்து உருவாகின்றன அப்படின்னு சொல்ற இன்னொரு கேள்வியும் ஒன்று எழும்புது இதுல. பௌத்தம் வந்து ஏற்கனவே ஒரு இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வேத காலத்துல நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளுக்கு ஒரு எதிர்வினையாக மட்டும் தோன்றிய ஒரு ஒரு பண்பாட்டு நிகழ்வா, அசைவா, அல்லது பௌத்தத்தினுடைய ஆரிஜின்ஸை வந்து நம்ம எங்க இருந்து தேடுறது அப்படின்னு சொல்ற முக்கியமான ஒரு கேள்வியையும் இங்க வந்து ஜி.சி. பாண்டே எழுப்புவதையும் நாம் பார்க்க முடியும். அப்ப இதுல நம்மளுக்கு ஏற்கனவே போன உரையாடல் நம்ம பேசினது போல சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து அங்க இருக்கிற இனக்குழு நம்பிக்கை, இனக்குழு வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நம்ம சில முத்திரைகள்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆண் வடிவ உடல் கொண்ட ஒரு பசு இல்ல எருதினுடைய அந்த தலையை கொண்ட ஒரு மனிதர் தவயோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதை வந்து ஷாமனியம் அப்படின்னு சொல்லி மானுடவியலாளர்கள் சொல்றதையும் பார்க்க முடியும். ஆக ஷாமனிய ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், அதுவும் உடலை மையப்படுத்திய ஒரு விஷயம். அந்த பெண்ணினுடைய உடல் என்ன, பெண்ணினுடைய பிறப்புறுப்பிலிருந்து இந்த செடி ஒரு முளைத்து கிளம்புதல் அப்படின்னு சொல்றது, கொடி 2 கொடிகளை பற்றி பிடித்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய உருவம், அதே போல பெண்ணினுடைய உருவங்கள் பருத்த வயிற்றை கொண்டிருக்கிற ஒரு விஷயங்கள், இவைகள் எல்லாமே வந்து உடலை மையப்படுத்திய ஒரு ஒரு என்ன சிந்தனை முறை அப்படின்னு சொல்றது இருந்திருக்கிறது அப்படின்றது. அதே போல நம்ம வந்து இன்று இந்த தவயோகத்தில் இருக்கிற அந்த ஆண் உடல் கொண்ட எருதினுடைய தலையை கொண்ட அந்த உருவம், அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு விதமான ஒரு அகவயப்பட்ட ஒரு சிந்தனை முறை அப்படின்றது அங்க தொடங்கி இருக்கலாம். தன்னை வந்து ஒரு அகத்தை வந்து உள்நோக்கிய ஒரு சிந்தனை முறை. நம்மளுடைய புலன் உணர்வுகள் எல்லாமே வந்து புறத்தை நோக்கிய விஷயங்கள். இந்த இதுக்கு அடுத்த நிலையில வந்து அகவயத்துல நடக்கிற அந்த நிகழ்வுகளை, அகவயப்பட்ட அந்த சிந்தனைகளை பார்க்கின்ற ஒரு மரபும் அங்கிருந்தே ஒன்று ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்களை இந்த முத்திரைகளின் வழியாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே போன உரையாடலையும் பார்த்தோம். அந்த விஷயத்தை தான் இந்த உரையாடலையும் இந்த பகுதியிலையும் முத்துமோகன் சார் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த மாதிரியான ஒரு சிந்தனை முறை என்பது வேத காலத்துக்கு முன்னதாகவே உள்ள சிந்து சமவெளி நாகரிகத்தில் இந்த விதமான ஒரு தத்துவ ஒரு விஷயம் ஒன்று தொடங்குகிறது அப்படின்றார். இதுதான் ஜி.சி. பாண்டேயை பொறுத்தமட்டில் படிப்படியாக சமணம், பௌத்தம், சார்வாகம் போன்ற அந்த தத்துவங்களுக்குள்ளாக உள்ளாடி வந்தது. ஏன்னா இனக்குழு முறையில இருக்கிற அந்த அறவியல் மதிப்புகள் அப்படின்னு சொல்றது வந்து சமணத்திலையும் பௌத்தத்திலையும் மிக முக்கியமான விஷயங்களாக மாறுகின்றன. உடலை மையப்படுத்தி பிற உடலுக்கு மீறிய அல்லது அனுபூதித்தனமான விஷயங்களை வந்து எதிர்க்கின்ற ஒரு தன்மையை நம்ம வந்து சார்வாகத்திலையும் பார்க்க முடியும். அப்ப இந்த மரபுன்றது வந்து திடீர்னு ஒண்ணு வந்துருச்சு இல்ல, ஏதோ வேதம் வந்த பிறகுதான் இந்த இடையீடுகள்லாம் திடீர்னு புகழ்ச்சி கிளம்புனாங்க, இவங்கெல்லாம் ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்காக கிளம்புனாங்க அப்படின்னு சொல்றத நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா என்னன்னா, இந்த வேதத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான மரபுகள் ஏற்கனவே, சிந்தனை முறைகள் என்பது ஏற்கனவே இருந்திருக்கின்றன. அந்தனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சமணம், பௌத்தம், சார்வாகம், ஆசீவகம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் பின்னாடி வருகிறது அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். ஏன்னா ஒரு தத்துவம் உருவாகணும் அப்படின்னு சொன்னா திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்து ஒரு வெற்றிடத்துல இருந்து திடீரென்று ஒன்று கிளம்பி ஒரு பெரிய ஒரு தத்துவ கட்டடத்தை கட்ட முடியாது. அதுக்கு முன்னால வந்து இதுக்கு முன்னால அதுக்கான ஒரு அடிப்படையான தரவுகள், சிந்தனை முறைகள்லாம் இருந்திருக்கும். அந்த சிந்தனை முறைகள் வந்து செழுமைப்பட்டுதான் இந்த இடத்துல வந்து வேதத்துக்கு எதிர்நிலையில வந்து இந்த வினையாற்றுகிற அந்த தன்மையையும் பௌத்தத்திலையும், சமணத்திலையும், ஆசீவகத்திலையும், சார்வாகத்திலையும் நம்ம பார்க்க முடியும்
அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜிசி பாண்டேயின் மூலமாக முத்துமோகன் சார் விளக்குவதையும் நாம் பார்க்க முடியும். ஆக இந்த சிந்தனை முறைகள் என்ன, பௌத்தம், சமணம், ஆசீவகம், இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஒரு உயிரோட்டமான தொடர்ச்சி அப்படின்னு சொல்றதாக நம்ம பார்க்க முடியும் என்று என்பதை முத்துமோகன் சார் இந்த இடத்துல ரொம்ப தீவிரமாக, அழுத்தமாக இதை பதிவு செய்கிறார்கள். இந்த ஏற்கனவே இருந்த இந்த மரபுல இருந்து தோன்றிய அந்த பௌத்தம், சமணம், ஆசீவகம் போன்ற அந்த தத்துவங்கள் அவைகளுக்குள்ளாக இவைகள் வளர்ந்து வருகின்ற அந்த சூழலில் இடையீடு நடத்தியதுதான் ஆரியம் அல்லது வைதீகம். ஏற்கனவே இதுக்கு முன்னால, வைதீகத்துக்கு முன்னால ஒரு மரபு, நீண்ட நெடிய ஒரு சிந்தனை மரபு ஒண்ணு, தத்துவ மரபு ஒண்ணு இருந்திருக்கிறது அப்படின்றது. இதே ஒரு விஷயத்த ஜிசி பாண்டே இன்னொரு ஒரு ரிக்வேதத்துல வருகிற முனி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை வைத்து அவர் உபயோகிப்பார். அதை வைத்து இதை ப்ரூவ் பண்ணுவாங்க, முயற்சி செய்வார். அது என்ன சொல்லுவாருன்னா, இந்த முனி அப்படின்னு சொல்லி வேதத்துல குறிப்பிடுகிற அந்த வார்த்தை வைதிகம் சம்பந்தப்பட்ட வார்த்தை அல்ல அப்படின்னு சொல்றத ஜிசி பாண்டே ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு, இப்ப இந்த முனின்ற வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கான தொடர்ச்சி, இதற்கான ஆரிஜின், இதற்கான தொடக்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது வைதிகத்துக்கு அந்நியமான சொல்ல. இது வைதிகத்துக்கு வெளியில இருந்து அந்த மரபுகளில் இருந்துதான் இந்த வார்த்தை இங்க சொற்பிரயாகம், பிரபாகம், சொற்பிரயோகம் இந்த இடத்துல ரிக்வேதத்துல செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஜிசி பாண்டே விளக்குவதை நாம் பார்க்க முடியும். ஆக ஜிசி பாண்டேயனுடைய கூற்றை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு சொன்னா, வைதிகத்துக்கு முந்திய சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடந்த பலவிதமான உடலை மையப்படுத்திய, அகவயப்பட்ட, ஒரு சாமனிய இனக்குழு முறையை சார்ந்த, அறிவியல் உள்ளோட்டம் கொண்ட, நீரோட்டம் கொண்ட இந்த ஒரு சிந்தனை மரபு வேதத்துக்கு முன்னாலேயே இருந்து இவைகள் தான் பௌத்தத்திலையும், சமணத்திலையும், ஆசீவகம் போன்ற விஷயங்களிலும் பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்றது மாதிரி ஜிசி பாண்டே சொல்வார். அதை வைத்து முத்துமோகன் சார் இந்த இடத்துல விளக்குவதையும் நாம் பார்க்க முடியும். சரி, ஜிசி பாண்டே மட்டும்தான் சொல்லிட்டாரா, வேற யாரும் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா, இதை பத்தி இன்னும் பல அறிஞர்கள், தத்துவ அறிஞர்கள் இதை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, சுரேந்திரநாத் தாஸ்குப்தா அப்படின்னு சொல்றவரு 5 வால்யூம்ஸ் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு 5 தொகுதிகளை கொண்ட ஒரு நூல். இந்த நூலுக்கு முன்னுரை எழுதிய ஒருவர் சத்காரி முகர்ஜி அப்படின்னு சொல்றவர். இந்த சத்காரி முகர்ஜி அப்படின்றவரு என்ன சொல்லுவார், அவருடைய முன்னுரையில என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, அதையும் முத்துமோகன் சார் இந்த புத்தகத்துல ஒரு கொட்டேஷனாக அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, சத்காரி முகர்ஜி என்ன சொல்றார், ஏன்னா இந்த சுரேந்திரநாத் தாஸ்குப்தாவுடைய அந்த இந்திய தத்துவ வரலாறு அப்படின்னு சொல்ற நூலுக்கான முன்னுரையில என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதையும் நான் வாசிக்கிறேன். ஆரம்ப கால சமணத்தில் ஒரு விதமான உயிரியல் தத்துவம் உள்ளது. யார் என்று சரியாக அறிய முடியாத பழங்குடி மக்களிடம் இந்த நம்பிக்கை பரவியிருந்ததாக தெரிகிறது. சமண இலக்கியங்கள் பிராகிருத மொழியில் காணப்படுகின்றன. இறை உணர்வை வலியுறுத்தாத, அறிவியலுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற ஒருவித நாட்டார் தத்துவம் சமணத்தின் முக்கிய போக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சத்காரி முகர்ஜி என்பவர் இந்த விஷயத்தை அவர் பேசுவார். ஆக சமணத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம எதுல இருந்து பார்க்கணும்? ஜிசி பாண்டே பௌத்தத்தினுடைய விஷயங்களை பேசும் பொழுது, சத்காரி முகர்ஜி சமணத்தினுடைய இந்த தொடக்கத்தை எதுல இருந்து எடுக்கிறது? அதுக்குள்ள இருக்கிற இறை நம்பிக்கை இல்லாத, அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஒரு தத்துவ வரலாற்றை எந்த இடத்துல இருந்து தேடுறது? இந்த இடம் வைதிகத்துக்குள்ளே கிடையாது. வைதிகத்துக்குள்ள எப்பொழுதுமே பிரம்மனை தேடுதல், பிரம்மாவை அடைதல், என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்குது. என்ன ஆனா சமணத்துக்குள்ள ஒரு அறிவியல் தன்மை ஒன்று இருக்கிறது. என்ன சமணத்துக்குள்ள ஒரு அறிவியல் தன்மை ஒன்று இருக்கிறது. சமணத்துக்குள்ள ஒரு இறை நம்பிக்கையை
இல்லாத ஒரு தத்துவ ஒரு ஒரு மரபு ஒண்ணு அப்படின்றது இருக்கிறது. அப்படின்னா இது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த மரபுக்கான தொடக்கம் வேதம் அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்லை. அப்ப இது எங்க இருந்து வருகிறது? இதற்கு முன்னால கிடந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த விஷயங்கள்ல இருந்து, அல்லது அதற்கு முன்னால் இருந்த ஒரு நாட்டார் வழக்காட்சியல் விஷயங்கள்ல இருந்து தான் இந்த மரபு ஒன்று தொடங்குகிறது அப்படின்னு சொல்றது மாதிரி என்ன சர்க்காரி முகர்ஜி சுரேந்திரநாத் தாஸ்குப்தாவுடைய புத்தகத்துக்கு முன்னுரை எழுதும்போது இதை சொல்லுகிறார். சரி, இது அடுத்த ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த நிலையில இது இந்த மேற்கத்திய அறிஞர்கள் 2 பேருடைய குறிப்பையும் வந்து முத்துமோகன் சார் இங்க பதிவு செய்யறாங்க. ஒண்ணு யாரு அப்படின்னு சொன்னா ஹெர்மன் ஜாக்கோபி அப்படின்னு சொல்ற அறிஞர் எழுதிய அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அதையும் நான் கொட்டேஷனாக முத்துமோகன் சார் கொடுத்திருக்காங்க, அதையும் நான் வாசிக்கிறேன். சமணர்களின் புனித நூல்கள் நம்மால் செவ்வியல் இலக்கியங்கள் என வழக்கமாக சொல்லப்படும் சமஸ்கிருத இலக்கியங்களை விட பழமையானவையாக, ஆச்சரியப்படும் வகையில் மிக பழமை கொண்டவையாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு, சமணத்தினுடைய புனித நூல்களுடைய தன்மை என்பது இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சருக்குள்ள இதனுடைய தன்மைகளை வந்து நம்ம தேட முடியாது. ஏன்னா இவைகளுக்கும் பழமையான விஷயங்களை வந்து சமண நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மன் ஜாக்கோபி அவருடைய நூலினுடைய முன்னுரையில இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். ஆக அதுக்கு அடுத்த நிலையில இன்னொரு கொட்டேஷன், அது யாரு அப்படின்னு சொன்னா ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்ற இன்னொரு அறிஞர். அவருடைய அந்த நூல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிராமணியம் என்பது எப்போதுமே கடலுக்குள் ஒரு தீவு போலத்தான். பிராமணிய வேத உபநிடத காலத்தில் கூட அது ஒப்பீட்டு அளவில் சிறிய ஒரு கூட்டத்தின் தனிமைப்பட்ட நம்பிக்கையாகத்தான் இருந்தது என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை தர முடியும். ஆரிய மக்களை கூட முழுதும் பிராமணர்களால் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாமல் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்கின்ஸ் என்ற அந்த அறிஞர் என்ன இந்த பார்ப்பனியத்திற்கு வெளியில நிறைய தத்துவ மரபுகள், சிந்தனை முறைகள் இருந்திருக்கின்றன. இவைகள் வந்து வைதிகத்திலிருந்து தொடங்குவதில்லை. வைதிகத்தினுடைய ஆரிஜினை வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒரு சின்ன ஒரு கூட்டம், அதுக்குள்ள நம்பிக்கைகளை மட்டும்தான் இது வச்சிருந்த ஒரு கூட்டம், அது கொஞ்சமா இருந்த கூட்டம். இது வந்து இந்திய மக்களையே பிரதிபலிப்பதாக நம்ம இந்த சிறிய கூட்டத்தினுடைய அந்த சிந்தனை முறையை வந்து இந்திய மக்கள் அனைவரையும் பிரதிபலிக்கின்ற ஒரு சிந்தனை முறையாக நம்ம ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்கின்ஸும் அதை சொல்லுகிறார். ஆக இவைகள் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றாங்க இந்த தத்துவ அறிஞர்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுக்கு வெளியில வைதிகத்துக்கு முன்னாலேயே, வைதிகத்துக்கு பழமையான முன்னால உள்ள விஷயங்கள் ஏற்கனவே மிக ஆழமாக இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக இந்த தத்துவ அறிஞர்கள் பேசுவதை நாம் பார்க்க முடியும். சரி, இது வந்து இந்த தத்துவ அறிஞர்கள் பேசினது. இதுக்கு அடுத்த நிலையில சரி, இதுக்கு வந்து வேதங்கள்லயே ஏதாவது நம்மளுக்கு இது இருக்குதா, அப்ப எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் முத்துமோகன் சார் பேசுறதையும் பார்க்க முடியும். இது வந்து இவங்க அறிஞர்கள், இன்றைய நவீன காலத்துல இருக்கிற அறிஞர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. அப்ப வேதத்துல வந்து ஏதாவது இதுக்கான தகவல் இருக்குதா அப்படின்னு சொன்னா வேதங்கள்லயும் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்தை வந்து 4 பகுதிகளாக பிரிப்பாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒவ்வொரு வேதமும் 4 பகுதிகளாக பிரிக்கப்படும். 4 வேதங்கள், ஒவ்வொரு வேதமும் 4 பகுதிகளாக அமைந்தது. அவை என்னன்னா அப்படின்னா சம்ஹிதங்கள், ஆரண்யகங்கள், பிராமணம், உபநிடதம். இந்த 4 பகுதிகளை கொண்டதுதான் ஒரு வேதம். ஏன்னா ரிக்வேதத்துக்கும் யஜூர், சாமம், அதர்வனம், இந்த 4 வேதமுமே 4 பகுதிகளாக பிரிக்கப்படும். சரி, இந்த 4 பகுதிகளாக பிரிக்கும் பொழுது இந்த ஆரண்யக்கத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுலயும் வந்து சிராமணர்கள் குறித்த குறிப்புகள்லாம் கிடைக்கிறது. ஆரண்யகங்கள்ல சிராமணர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கூட்டம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றது குறிப்பிடப்படுகிறது. அந்த இதுலயும் விஷயத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிராமணர்கள் பிராமணர்களுக்கு அறிவியல் பாடங்களை எடுத்தார்கள், அறிவியல் குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்ற குறிப்புகள் இந்த ஆரண்யகங்கள்ல நம்மளுக்கு கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா,
இதுக்கு இதுக்கு வெளியே, வைதீகத்துக்கு முன்னதாக ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தன்மை ஒன்று, ஒரு தத்துவ முறை, ஒரு சிந்தனை முறை ஒன்று இந்திய வரலாற்றுக்குள், இந்திய அந்த நிலப்பரப்பினுடைய சூழலுக்குள் இருந்திருக்கிறது அப்படின்றத ஆரண்யகங்களே பதிவு செய்திருக்கின்றன. அதுக்கு அடுத்த நிலையில முண்டக உபநிடதம் என்ன, உபநிடதங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். முண்டக உபநிடத்துல இன்னொன்னு ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தலையை நல்ல மழித்து என்ன துறவிகளாக அலைந்து திரிந்த மக்களை குறித்த சில குறிப்புகள் எல்லாமே இந்த முண்டக உபநிடதத்திலையும் குறிப்பிடப்படுகிறது. என்ன இதை பரிவிரஜகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரிவிரஜா அப்படின்னு சொல்லி வார்த்தையினால குறிப்பிடுவார்கள். இந்த பரிவிரஜாக்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் வீட்டை விட்டு விலகி என்ன கால்நடையா எங்கேயோ அப்படின்னு போயிட்டு, அவங்களுக்கு ஏதாவது எந்த இடத்துல இந்த மாதிரியான ஒருவர் ஞானம் பெற்றவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு போய் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி, அதுக்கப்புறம் இவர்கள் கலந்துரையாடி இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணுவார்கள். அவர்கள் தலையை மழித்தவர்கள், தலைமுடியை மழித்தவர்கள். என்ன இவர்கள் பெரும்பாலும் இந்த காவி உடை என்ன அணிந்தவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான சில குறிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு பழைய இலக்கியங்கள்ல இருந்து கிடைக்கிறது. இந்த விஷயத்த புத்தாண்டி தம்மா அந்த நூல்லையும் புத்தர் பரிவிரஜகராக அவர் போனார் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் பாபா சாஹேப் குறிப்பிடுவதையும் நாம் பார்க்க முடியும். என்ன இந்த பரிவிரஜகர்களை பத்தி குறிப்பிடும்போது, அல்லது தலைமுடியை மழித்து என்ன ஒரு துறவியாக நகர்கிறவர்களை, அவர்களை குறித்து ஒரு நெகட்டிவான ஒரு பதிவை என்ன முண்டக உபநிடதம் குறிப்பிடுகிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் அனைவருமே வேதங்களை மதிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த வேதங்களுக்கு முன்னதாக, வேதங்களுக்கு அடுத்த அதை விடுத்த நிலையில வேறு கூட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கான தொடக்க புள்ளி என்றது வேதம் அல்ல. இவர்களுக்கான தொடக்க புள்ளி, இவர்களுடைய தத்துவ முறைக்கான தொடக்க புள்ளி என்பது வேதங்களுக்கு அப்பாற்பட்ட அல்லது வேதங்களுக்கு முந்திய நாகரீகத்தில் இருந்து, அது என்னது சிந்து சமவெளி நாகரீகம், அதை தொடர்ந்து வந்த அந்த இடத்துல இருந்து இவர்களுக்கான அந்த சிந்தனை முறை என்பது புலப்பட்டிருக்கிறது. அல்லது அவர்களுக்கு அதை அவர்கள் அகவயப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். சரி, இதுக்கு அடுத்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, முத்துமன் சார் சொல்றது என்னன்னா, பிரம்மன் குறித்த அறிவு. பிரம்மன் அப்படின்னு சொல்றது பிரம்மம் அப்படின்னு சொல்றது ஒரு வேத தத்துவம் தான் அப்படின்னு சொன்னாலும், இந்த பிரம்ம ஞானத்தை அடைவது அப்படின்னு சொல்றது ஒரு அகவயப்பட்ட ஒரு சிந்தனை முறையாக சொல்லப்படும் உபநிடதங்கள். பிரம்மனை அறிதல், எப்படி அறிதல் அப்படின்னு சொன்னா, அதை செல்ஃப் ரியலைசேஷன், ஒரு சுயத்தை அறிதல், சுய அகவயத்தை அறிதல் அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கத்தை கொடுப்பார்கள். இப்ப இந்த சுயத்தை அகவயத்தை அறிதல் அப்படின்னு சொல்றது வேதத்துல இருந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதத்துல இருந்து இல்ல. ஏன்னா வேதத்துல ஆதி வேத காலங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரிச்சுவலுக்கான, சடங்குகளுக்கான மந்திரங்கள், அந்த மந்திரங்களை எப்படி உபயோகிப்பது, எப்படி சொல்லுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேத காலத்துல இருந்திருக்கிறதே தவிர, உபநிடத காலத்துக்கு வரும் பொழுது திடீரென ஒரு புதிய ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சுயத்தை குறித்து அகவயப்பட்ட சிந்தனை முறை ஒண்ணு உள்ள வருது. அது எங்க இருந்து வந்துச்சு? அப்ப வேத மக்களுக்கு, வேத காலத்திற்கு, வைதிகர்களுக்கு இந்த அறியாத ஒரு முறை இது. இந்த முறை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கான கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, நம்ம ஏற்கனவே உள்ள உரையாடல பார்த்தது போல, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்ச அந்த முத்திரை அப்படின்றதையும் கொஞ்சம் தொடர்புபடுத்தி பார்த்தோம்னா, இதுக்கான ஒரு இடம் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கிறது. அப்படின்னா வைதிகத்துக்கு வெளியே, வைதிகத்துக்கு முந்திய இந்த நாகரிகத்திலிருந்து இந்த அகவயப்பட்ட ஒரு சிந்தனை முறை ஒண்ணு இருந்திருக்கிறது. இதுலதான் பௌத்த சமண துறவிகள் அப்படின்றவங்களும் என்ன, அல்லது இந்த தலைமுடியை மழித்து விட்டு துறவிகளாக எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஒரு கூண்டுக்குள், தத்துவ கூண்டுக்குள் அடையாமல் அவர்கள் ரொம்ப சுதந்திரமாக என்ன அறிவை தேடி அலைந்த இந்த மக்கள், இந்த கூட்ட மக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஆக இதை குறித்து முத்துமன் சார் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வார்த்தையிலேயே சொல்றேன், வைதிகத்திற்கு வெளியில் இருந்த பூர்வ இந்திய பண்பாட்டிலிருந்து அவற்றை வைதிகர்கள் கற்றுக்கொண்டு
தமது நலன்களுக்கு ஏற்ப தத்துவ முடிவுகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதுதான் பிரம்ம ஞானம் சொல்லுகிற விஷயம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக முத்துக்குமார் சார் இந்த இடத்துல பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆக இதே இடத்துலதான் அடுத்த இடத்துக்கு நம்ம நகர வேண்டி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாங்கியம், யோகம், இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே வைத்தியத்துக்கு வெளியில தான் இது உருவாகி இருக்க வேண்டும். ஏன்னா ஒரே திடீர்னு ஒரு நாள்ல வந்து பதஞ்சலி அப்படின்னு சொல்றவர் வந்து திடீர்னு யோகத்தை கற்றுக்கொண்டு ஒரே புத்தகத்தை எழுதி அப்பவுமே வந்து அவருடைய வாழ்நாளிலேயே வந்து இந்த யோகம் குறித்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அவர் பிராக்டிஸ் செஞ்சு இந்த புத்தகத்தை எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து தொடர்ந்து இருந்து கொண்டு வந்திருக்கிற முறை. இந்த யோக முறை அப்படின்னு சொல்றது வேத காலத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னா வேத காலத்துல இந்த முறை இல்ல. வேதத்துக்கு வெளியில இருக்கிற சில முத்திரைகள், என்ன சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கிற இந்த முத்திரைகள்ல அந்த யோகம் குறித்த, யோகத்தினுடைய அந்த புரோட்டோ ஸ்டேஜை குறித்த ஒரு தகவல் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப வந்து வேதத்துக்குள்ள இந்த யோக நிலை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே இல்லை நம்மளுக்கு. அது என்னன்னா மந்திரங்களை உபயோகிக்கிறது, சடங்குகளை செய்வது, என்ன மந்திரங்களுக்கு எப்படி தீயை உருவாக்குவது, எந்த மந்திரங்களுக்கு வந்து எந்தெந்த பொருளை வந்து சடங்குகள்ல உபயோகிப்பது, எப்படி வந்து அந்த குறிப்பிட்ட மந்திரங்களை ஒவ்வொரு இடத்துலையும் உபயோகிப்பது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான் இருந்திருக்கே தவிர இந்த யோகம் அப்படின்னு சொல்ற ஒரு முறை வந்து வேதத்துக்குள்ள இல்ல. அது வந்து வெளியில இருந்து வந்திருக்கிற விஷயமாகத்தான் நம்ம புரிய முடியும் அப்படின்றது. ஆக இந்த சாங்கியம் சொல்லுகிற அந்த பிரகிருதி, இயற்கை குறித்த அந்த விஷயம், இவைகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவைகள் எல்லாமே வேதத்துக்கு வெளியில இருந்து வந்த விஷயங்கள், ஏன்னா வேதத்துக்கு முந்தி இருந்து வந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்றதுதான் சொல்ல முடியும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு கொட்டேஷன் முத்துக்குமார் சார் கொடுக்கறத பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, KS சேஷகிரி ராவ் என்ற ஒரு அறிஞர், அவர் வந்து இந்த விஷயத்தை குறிப்பிடும் பொழுது சாங்கியம், யோகம், பௌத்தம் இவைகள்லாம் இவங்களுக்கான அடிப்படையான தொடக்க புள்ளிகள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு சேஷகிரி ராவ் அப்படின்னு சொல்ற ஒரு அறிஞர் சொல்ற ஒரு விஷயம், அதையும் வந்து முத்துக்குமார் சார் வந்து இந்த புத்தகத்துல வந்து அடிக்கோடிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல நான் அப்படியே வாசிக்கிறேன். பிராமண இந்து ஆசிரியர்கள் தமது இறை நம்பிக்கைகளை இறை கோட்பாடுகளே இல்லாத யோகம், சாங்கியம், பௌத்தம் ஆகியவற்றின் மீது திணித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேஷகிரி ராவ் தன்னுடைய நூலில் குறிப்பிடுவதை முத்துமோகன் சார் இங்கு பதிவு செய்கிறார்கள். ஆக இந்த சாங்கியம், யோகம், பௌத்தம் இவைகள் எல்லாமே வெளியிலிருந்து உருவானவை. பிராமண இந்து ஆசிரியர்கள் அவர்கள் வந்து இந்த இறை கோட்பாட்டை இந்த குறிப்பிட்ட இந்த தத்துவ முறைகளின் மீது உட்புகுத்தி அவர்கள் பார்த்தார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, என்ன இவைகளுக்கு வெளியே, என்ன வைதிக தத்துவங்களுக்கு வெளியே இந்த சாங்கியம், யோகம், என்ன நியாயம், வைசேடிகம், பௌத்தம், சமணம், சார்வாகம், ஆசீவகம் இவைகள் எல்லாமே வந்து வைதிகத்துக்கு வெளியே இருந்த விஷயங்கள். இவைகளுக்கான தொடக்க புள்ளிகள் என்பது வேதத்திலிருந்து தொடங்கவில்லை. வேதத்திற்கு முந்திய சிந்தனை முறைகளிலிருந்து, வாழ்வியல் முறைகளிலிருந்து இந்த தத்துவங்கள் பிறப்பெடுத்து வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க வந்து அவதானிக்க முடியும். இந்த இடத்துலதான் சங்கரன், ஆதிசங்கரன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேதத்தினுடைய மூல தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து ஆதிசங்கரர் பேசுவார். அந்த ஆதிசங்கரர் பேசும் பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம் இவைகள் எல்லாமே வந்து வேத மூல தத்துவத்தை கொண்டவை அல்ல. அதனால இவை வேத மூல தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது, அல்லது வேதங்களிலிருந்து இவைகள் பிறப்பெடுத்து வருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னு சொல்றது ஆதிசங்கரரை பதிவு செய்கிறதை முத்துமோகன் சார் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அப்ப எதுதாண்டா வேதத்திலிருந்து வருது அப்படின்னு சொன்னா, சங்கரரை பொறுத்த மட்டும் மீமாம்சமும் வேதாந்தமும் மட்டும்தான் வேதத்திலிருந்து, வேத ஆதாரத்தை கொண்டு எழும்பி வருகிற தத்துவங்கள் அப்படின்னு சொல்றத சங்கராச்சாரியாரே குறிப்பிடுகிறார், ஆதிசங்கராச்சாரியார். சரிங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிகிற என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பண்பாட்டின் வேர்களில் இருந்துதான் நமக்கு வந்து ஆசீவகம், சமணம், பௌத்தம், அதே போல சாங்கியம், யோகம், இந்த தத்துவ முறைகள் எல்லாமே அங்கிருந்துதான், அவைகள் வேத காலத்துக்கு முன்னிருந்த என்ன சமூக வாழ்க்கை முறைகளில் இருந்துதான் இந்த தத்துவங்கள் என்பவை உருவாகி பின்காலத்தில் ஒரு அப்டிராக்டான ஒரு ஃபார்ம்ஸை எடுத்திருக்கின்றன. இது வேதங்களை
வைத்து வேதங்களுக்கு ஆதாரமாகவோ வேதங்களை ஆதாரமாக கொண்டோ அல்லது வேதங்கள் முதலில் வந்தவை வேதங்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக இந்த தத்துவங்கள் வந்தன அப்படின்னோ சொல்ல முடியாது. இவைகள் எல்லாமே இவைகளுடைய தொடக்கம் என்பதையே நம்ம வேத காலத்திற்கு முந்தைய இடத்திலிருந்து இந்த தத்துவங்களினுடைய தொடக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ற விஷயத்த பிற அறிஞர்களை முன்வைத்தும் என்ன அதே போல தனக்கே உரிய அந்த பாணியிலும் முத்துமோகன் சார் இந்த இடத்துல விளக்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியில தொடர்ந்து பேசலாம். இத்தோடு இந்த உரையை நான் முடிக்கிறேன். தொடர்ந்து நம்ம கேள்வி அந்த சமயங்கள்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட விவாதிக்கலாம். நன்றி தோழர்களே. வைதீகம் ஐவைதிகம் என்ற இரண்டு சொல்லாடலுக்கு இடையே உள்ள அந்த தத்துவ பிரச்சனைகள், அவைதீகனுடைய பண்பாட்டு சார்ந்த சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தினுடைய பண்பாட்டு சார்ந்த விஷயங்களை பற்றியும், வைதீகம் அதற்கு இடையில் எப்படி புகுந்து அதனை ஆரிய வகையில் அதை மதம் சார்ந்து கொண்டு வந்தது என்பதை எல்லாம் பற்றி மிக தெளிவாக அழகாக நமக்கு விளங்கும் வகையில் விளக்கினார்கள். இந்த தத்துவ உரையினுடைய விவாதத்தை தொடங்கி வைத்து பேச வருமாறு அன்பு தோழர் பாப்பா ரமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, பேராசிரியர் டெரன்ஸ் அவர் மிக சிறப்பாக முத்துமோகனுடைய பேராசிரியருடைய அந்த பகுதியை ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கார். அந்த பல மேற்கோள்கள் அவர் கொடுத்திருக்கிறதையும் அதை படித்து காமிச்சு எப்படி இந்த வைதீகமானது தன்னை பல விஷயங்களை அதை தன்வயப்படுத்தி கொண்டு அதை தனதாக்கி கொண்டு தன்னுடைய தலைமையை தன்னுடைய முதலிடத்தை நிலைநிறுத்துவதற்கான தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த கால இடைவெளி என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு இடையிலே புகுந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் வரலாற்றிலே பல ஆய்வுகள், இன்னைக்கு தொல்லியல் ஆய்வுகளாகட்டும் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம். ஆகவே சிந்து சமவெளியினுடைய அந்த பண்பாடு என்பது வாழ்க்கை சார்ந்ததாக நம்முடைய நாட்டார் சார்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆய்வுகளை எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இன்னைக்கு நமக்கு தரவுகள் இன்னைக்கு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக பேராசிரியர் முத்துமோகன் அவர் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் மிக தீவிரமாக இன்னைக்கு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அதுல பல விஷயங்களை அவங்க செயற்கையாக இன்னைக்கு புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். சரஸ்வதி நாகரிகம், சரஸ்வதி என்கின்ற ஒரு நதி ஓடியதாகவும் அது அது அந்த சிந்து சமவெளிக்கும் ஒரு முந்தியதாகவும் அதுல இந்த ஆரிய மக்கள் அங்க இருந்தார்கள், அவர்கள் பூர்வீகமாகவே இந்த பகுதியில இருந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதற்கு சில மேற்கத்திய அறிஞர்கள்லாம் அதற்கு சப்பக்கட்டு கட்டி அதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கிறதாகலாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல எப்படி நம்முடைய பூர்வீகமான நம்மளுடைய தத்துவங்கள், அது சாங்கியம், பௌத்தம், சமணம் போன்றதெல்லாம் ஒரு ஆரியர் வருகைக்கு முன்பாகவே அதனுடைய கருத்தோட்டங்கள்லாம் நம்ம மண்ணிலே இருந்திருக்கின்றன. அவைகளையெல்லாம் சரித்து கொண்டுதான் இந்த வைதீகமானது இங்கே நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியில் ரொம்ப அற்புதமாக முத்துமோகன் எழுதியிருக்காரு. அதை பேராசிரியர் ரொம்ப அழகா விவரித்து இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம தோழர்கள் விவாதிக்கவும் கேள்விகளை கேட்கவும் இந்த நேரத்திலே அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு பேராசிரியருக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப ரிவீலிங்கான ஒரு டாபிக் இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு தத்துவ மாணவன் அல்ல, ஆனா பல பேருடைய தத்துவ உரையாடல்கள் உரைகளை நான் கேட்டிருக்கேன். எந்த உரையாளரும்
எல்லா உரையாளர்களும் என்ன ஒரு கருத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டாங்கன்னா, வைதிகம் என்றால் வேதத்தலைமையை ஏற்றுக்கொண்டது, அவைதிகம் என்றால் அது நாத்திகம் என்றால் வேதத்தலைமையை ஏற்றுக்கொள்ளாத தத்துவம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ரிப்பீட்டா சொல்லியிருக்காங்க. அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆழமா பதிஞ்சது மட்டும் இல்லாம இன்னும் பல தத்துவ உரையாளர்கள் வைதிகத்துக்கு எதிராக தோன்றிய மதங்கள் சமணம், பௌத்தம் அப்படிங்கிற கருத்தையும் பல பேர் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்ப என் மனசு ஆழமா பதிஞ்சு போன கருத்து என்னன்னா, வைதிகம் தான் ஃபர்ஸ்ட், அதனுடைய பிற்போக்குத்தனமான தத்துவ போக்குகளை எதிர்த்து வந்ததுதான் நாத்திக மரபு அல்லது சமண பௌத்தம் போன்ற ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், யோகம் போன்ற ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ங்கிறது என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன ஒரு விஷயம். ஏன்னா இந்த இன்னைக்கு சொன்ன விஷயம் வந்து எனக்கு வந்து முற்றிலுமாக ஒரு என்ன சொல்றது, ரெவல்யூஷனரி அவேக்கனிங். என்ன தெய்வீகம் என்பதே அதனுடைய கூறுகளை அதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்திலிருந்து பெற்றது என்பதை தெளிவாக சிந்து சமவெளி ஆய்வு கூறுகளில் இருந்தும் மற்ற சில தத்துவ அறிஞர்களுடைய மேற்கோள்கள் இருப்பதாக சொன்ன விதம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தது. ரொம்ப பாராட்டணும் சாமி அவர்கள். முனி போன்ற அந்த சிந்து சமவெளி நாகத்தினுடைய கூறுகள், அதே மாதிரி சிந்து வெளி கூறுகள், இது மாதிரி பௌத்தத்துல அமைந்த விதம். அப்புறம் வேதத்தில் ஆரண்யகம் அப்படிங்கிற பகுதியில பிராமணர்களுக்கு அறவுரை போதித்தார்கள் அப்படின்னு ஒரு கூற்றை வைத்துக் கொண்டு பிராமணர்களுக்கு அறவுரை சொன்னதே வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த அதற்கு முந்தைய சமூகத்துக்கு இருந்த சில அறவல்லோர் அப்படிங்கிற ஒரு டெரிவேஷன் அதுல இருந்து எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்படி இல்லை பல விஷயங்களை வருது. அதே மாதிரி முக்கியமான ஒரு ஆய்வு என்னன்னா பிரம்மம் என்கிற அந்த இதுக்கு என்னன்னா சுயம் அறிதல் அப்படிங்கிற ஒரு தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் சுயம் அறிதல்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து வேதத்துல எங்கேயுமே கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் வந்து பூஜை பண்றது, வேள்வி செய்வது, விருப்பம் உண்டாக்குறது போன்ற தத்துவங்கள் தான் தவிர நீ யார், உன் உள்ளம் யார், செத்த பிறகு எங்க போற வர்ற, இது போன்ற ஆய்வுகள்லாம் அங்கே இல்லை. இந்த பிரம்மங்கிற கான்செப்டே வந்து அதுவும் வந்து ஒரு வேதத்துல கான்செப்ட் இல்லை, அதுவும் பின்னால் இருந்து பெறப்பட்டதுங்கிற பல அம்சங்களை ரொம்ப ரொம்ப அற்புதமா முத்துமோகன் சொல்லியிருக்காரு. அதை வந்து தெரல் சாமுவேல் அவர்கள் மிக ரொம்ப ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆர்குமெண்டேட்டிவா, லாஜிக்கலா முதல் முறையே சொன்னாலும் கூட கேட்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சப்ஸ்டான்சிவான ஆர்குமெண்ட் வச்சிருக்காரு. அந்த கருத்துக்களுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. எளிமையாக சொன்ன அந்த விஷயத்துக்கும் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் டு தெரல் சாமி. நன்றி தோழர். நன்றி தோழர். வேற கருத்துக்கள்? ராஜபாளையத்திலிருந்து சிவசுப்பிரமணியன். பேசுங்க தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைமுறையாற்றிய நமது மன்றத்தின் பொருளாளர் திரு ரமணி அவர்கள் ரொம்ப பொருத்தமாக தலைப்புக்கு ஏற்ற வகையில் அருமையாக பேசினார். அடுத்து வழக்கம் போல் தத்துவ பேராசிரியர் முனைவர் தெரன் சாமுவேல் அவர்களின் உரையின் மூலம் பல அரிய கருத்துக்களை அறிந்து கொண்டேன். அதாவது அவருக்கு நன்றி, மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த தலைப்பை வச்சு நான் என்ன பார்க்கணும்னா, கடவுள் மறுப்பு வைதிகன முந்தியது பழையது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் என்றே நினைக்கிறேன். அது சரிதானு சொல்லுங்க. அதாவது கடவுள்ங்கிற கருத்து வந்த பிறகுதான் கடவுள் மறுப்புங்கிற கருத்து வந்திருக்கும். அதான் ஆத்திகம்னு வந்த பிறகுதான் நாத்திகம் வந்திருக்கும். அதே மாதிரிதான் வைதிகமா அவைதிகமா அப்படிங்கிறது வைதிகந்த முந்தியது பழையது என்று நான் கருதுகிறேன். இது சரிதானா என்று பேராசிரியர் தரன்சாமி அவர்கள் சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். பிறகு எல்லாமே பிரித்து கூறுகிறார்கள். வேதங்கள் சொல்வதுதான் தத்துவம் என்று சொல்லுகிறார்கள்.
அது கிடையாது. நான் கிடையாது என்று நினைக்கிறேன். வேதங்கள் சொல்வது வேதாந்தம், தத்துவம்ங்கிறது வேற. இப்போ தத்துவம், இப்ப ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படிங்கிறோம், மார்க்ஸ் தத்துவம் அப்படிங்கிறோம். இந்த வேதாந்தம் சித்தாந்தம், அதாவது சித்தாந்தம்ங்கிறது தத்துவம். இந்த இத கவியரசு கண்ணதாசன் அவர் ஒரு பாடல்ல ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிருப்பாரு. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். அதான் இப்ப தெளிவாக தெரிந்தது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், மார்க்ஸ் தத்துவம். இது தெளிவாக தெரிந்தது. தெளிவாக தெரியாது என்ன, மறுபிறவி, சொர்க்கம், நரகம் அப்படிங்கிறது தெளிவா தெரியாது. அது ஒரு பிதற்றல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வேதாந்தத்தை, வைதிகத்தை இந்த காட்டு மிராண்டிகள் கெடுத்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ஒத்துக்கிட முடியாது. காட்டு மிராண்டிகளாக, அதாவது அறியாமையில் இருந்ததுனாலதான், அறியாமையானால் இருந்த மனிதர்களிடம்தான் இந்த வேதாந்தத்தை கொண்டு போனாங்க, பக்தியே கொண்டு போறாங்க. அவங்களை திருத்துவதற்கு அவங்கதான் கிடைச்சாங்க. அவங்களை பக்தி வழியில் இழுப்பதற்கு அந்த அறியாமையில் உள்ளவர் மக்கள் தான் கிடைச்சாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கலாமே ஒழிய, காட்டு மராட்டிகள் பக்தியை கெடுத்தாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யுரை என்றே கருதுகிறேன். அடுத்து பொதுவா மதம்ங்கிறது 2 வழியில இருக்கு. உருவ வழிபாடு, அருவ வழிபாடு. பொதுவா மதம்னாலே கடவுள், முனி அப்படின்லாம் பேசினாங்க. என்னை பொறுத்த அளவுல கடவுள் அப்படிங்கிறது மேட்டுக்குடியினர் பிழைப்புக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வழி. முனி, பிசாசு, பேய் பிசாசு அப்படிங்கிறது தாழ்ந்த குடியினர் பிழைப்புக்கான தேடிய ஒரு வழி. அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன், சரிதானு சொல்லுங்க. என்ன இது எல்லாம் இப்பொழுது காவிமயமாக ஆகி கொண்டு இருக்கிறது. அதனால் இதில் நமது மக்களை, இந்திய மக்களை தெளிவுபடுத்த வேண்டியது நமது கடமையாக இருப்பதனால் இவற்றையெல்லாம் சொல்லுகிறேன். இன்னும் சொல்ல போனா, இந்த மழித்தலும் முட்டைப்படுறது அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. முட்டை போட்டா முடி வளராது அப்படின்னா யாராவது கடவுளுக்கு காணிக்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்ப திருவள்ளுவரே உருவத்தையே எடுத்துக்கணும், தப்பா தான் உருவாக்கியிருக்காங்க. அவரே சொல்லியிருக்கிறார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடி. உலகத்துல நல்லவங்க பழிச்சு சொல்லுற காரியத்தை செய்யாம இருந்துட்டாலே போதும். இப்ப முட்டையும் போட வேண்டாம், முடியையும் வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு போய் முடியை வளர்த்து ஒரு உருவத்தை உண்டு பண்ணி விட்டார்கள். அது பிசகுன்னு தான் நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு தடுமாற்றத்தினால் செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். நல்லவங்களா இருந்தாலே போதும், வேற மந்திரம் செபிக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். நல்லவங்களுக்காக மனிதர்களில் கெட்டவர்களை நல்லவர்கள் ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மதம். ஆனா அது இன்னைக்கு செல்லா காசா போயிட்டு, அறநூல்களும் செல்லா காசாக போய்விட்டது என்றே கருதுகிறேன். என்னுடைய கருத்துக்கு எதிராக எதுவும் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சரி, நன்றி தோழர். நன்றி. வேற கருத்துக்கள் தோழர்களே? அதாவது பேசுங்கண்ணா. சரி, அன்பான தோழர்களே, நம்முடைய இன்றைய தத்துவ உரையாடல் மிக முக்கியமான ஒரு பொருண்மையை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது.
என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுல தான் இருக்குது. இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்தாலும் சரி, அல்லது பண்பாட்டை எடுத்து பேசினாலும் சரி, இன்றைக்கு நாம் பேசியிருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு இந்திய வரலாறும் இந்திய பண்பாடும் நிச்சயமாக ஒரு புதிய வெளிச்சத்தில் நமக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு இன்றைய ஒரு உரை டெரன்ஸனுடைய உரை என்பது அமைந்திருந்தது. குறுக்கீடு பொறுத்தவர்களும் நான் முதல்ல தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல விடுபட்டு போச்சு, வருந்துகிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி. ஏன்னா எல்லாமே வேத மரபில் இருந்துதான் தொடங்குகிறது என்ற ஒரு சித்திரத்தை நமக்கு இந்தியா முழுவதும் பரப்பி விட்டார்கள். மட்டுமல்ல, மேலை நாடுகளிலும் கூட ஏறத்தாழ அதே கண்ணோட்டத்தில் தான் இந்தியாவை பார்க்கிறார்கள். அப்படி வரும்போது நமக்கு இந்தியாவினுடைய மூல ஊற்றுக்கள் எங்கே இருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு நம்ம அண்ணன் முத்துமோகனுடைய நூலில் உள்ள அடிப்படைகளை வைத்து தம்பி டெரன்ஸ் நமக்கு பேசி இருக்கிறார். அருமையான ஒரு பேச்சு. அதுல அருமையாக நம்முடைய அவங்க முதல்ல நம்ம தோழர் காமு அவர்கள் அது ஒரு ரெவல்யூஷனரி திங்கிங் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறது. ஏன்னா நமக்கு ஆரியர்கள் இங்க வரும்போது அவங்க ஒரு கூட்டம் வந்தது உண்மை. அந்த கூட்டம் கொஞ்சம் கால்நடைகளை கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கு மேல அவங்கள்ட்ட வேற எந்த ஆயுதங்களும் கிடையாது. பெண்களை கூட அழைத்து வரவில்லை என்று சொல்லுவார்கள். ஆண்கள் மட்டும்தான் வந்தார்கள் என்று சொல்லுவார்கள் ஆரியர்கள். அப்படி வந்துட்டு அவங்க இந்த மண்ணில் கால் பதிச்சு நிற்கும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்த ஒரு வேலை என்பதே இந்தியாவில் உள்ள பூர்வீக மண்ணில் இருந்த நிறைய விஷயங்களை அவங்க கபலீகரம் பண்ணிக்கிட்டாங்க. கபலீகரம் பண்ணி அது எல்லாத்தையுமே தன்னுடைய விஷயங்களாக மாற்றி கொண்டார்கள் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு வரலாறு. அதனுடைய வெளிப்பாடுதான் அவங்க சொல்லக்கூடிய ஆஸ்தீக தத்துவங்கள், இல்லாட்ட ஆத்திக தத்துவங்கள்னு சொல்லக்கூடியதுல மீமாம்சம், வேதாந்தம், சாங்கியம், யோகம், வைசேடிகம், நியாயம், இப்படி ஒரு 6 எண்ணத்தை அவங்க பேசுறாங்க. ஆனா உண்மையை எடுத்து பார்த்தாச்சுன்னா, அந்த ஒன்னொன்னு எடுத்து வச்சு பார்த்தாச்சுன்னா ஆத்திக தத்துவங்களாக அந்த மீமாம்சமும் வேதாந்தம் மட்டும்தான் மிஞ்சி நிற்கும். சாங்கியம் அடிப்படையில் ஆத்திக தத்துவம் அல்ல. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய புருஷாங்கக்கூடிய கான்செப்டை மட்டும் எடுத்து மாத்திட்டா போதும். அது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த, பிரகிருதி சார்ந்த ஒரு தத்துவம் அது. அதே போல யோகமும் இவங்க பேசக்கூடிய இந்த வேதாந்தம் பேசக்கூடிய இதுக்கு நேர எதிர். வேதாந்தம் பேசக்கூடியது இது இந்த உன்னுடைய முற்பிறவியின் காரணமாக நீ இந்த பிறவியில ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிற, நீ இந்த முறை இதுல நீ சரியாக இருந்தனா அடுத்த பிறவியில நீ பெரிய அதாட் ஆயிடலாம், விண்ணுலகம் சென்று விடலாம், சொர்க்கம் அடைந்து விடலாம்ங்கிற மாதிரி அது சொல்லுது. ஆனால் யோகம் என்பது அதுக்கு நேர் எதிராக நீ உன்னுடைய உடம்பை நீ முறையான பயிற்சி கொடுத்தால் உன்னுடைய உடம்பையும் உன்னுடைய மனத்தையும் நீ மாற்றி அமைக்கலாம்னு சொல்லக்கூடிய யோகம். அது நேர அந்த பிரம்மத்துக்கு எதிரானது, இல்லாட்டா அந்த வேத மரபுக்கு எதிரான ஒரு விஷயம் ஒன்று. அதே போல வைசேடியம், ஒவ்வொன்றும் சிறப்பானது என்று சொல்லக்கூடியது வைசேடியம். ஒவ்வொன்றிலும் விசேஷமான தன்மை இருக்கிறது என்பதை வைசேடிகம் சொல்லுகிறது. இப்படி நம்ம அவங்க தங்களுடைய தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களே உண்மையிலே இந்த மண்ணினுடைய அடிப்படையான தத்துவங்கள்ங்கிறதுதான் உண்மை. அதைத்தான் அண்ணன் முத்துமோகன் தன்னுடைய தத்துவ மொழியில் தத்துவ அடிப்படைகளோட நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. அதை குறிப்பாக நம்முடைய இந்த சாங்கியத்தை பற்றி பேசுகிற போது ஒரு இது ஒன்று, இந்த சாங்கியம் என்பது கபிலரால் உருவாக்கப்பட்டது. அந்த கபிலர் என்பவர் தமிழர் என்ற ஒரு முன்வைப்பு உண்டு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய நெடுஞ்செழியன் என்ற அறிஞர் அதை மிக குறிப்பாக வைப்பார். சாங்கியம் என்பது வடநாட்டு தத்துவம் இல்லை, நம்முடைய தமிழ்ல உருவான தத்துவம் என்று சொல்லுவார். ஆனா அந்த அவங்க இந்த வேத ஆட்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, இந்த மண்ணில் எதெல்லாம் பிரபலமாக இருந்ததோ, எதெல்லாம் மக்கள் மத்தியில செல்வாக்கோடு இருந்தோ அது எல்லாத்தையும் தன்மையப்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு கூடவே நம்ம தாந்திரிகமும் அதே போல, தாந்திரிகமும் இதே போல இந்த மண்ணினுடைய தத்துவம். அதுவும் கூட ஏறத்தாழ 5000 ஆண்டு மரபு உள்ள ஒரு தத்துவம் என்று சொல்லுவார்கள். அதையும் எடுத்துக்கிடுவாங்க.
அதே போல இன்னைக்கு இந்துக்கள்ல வந்து வழிபாட்டு முறை இருக்குது. அந்த பிரம்மத்தை சொல்லக்கூடிய அந்த பிராமணியத்துக்கு வந்து வழிபாட்டு முறையே கிடையாது. வழிபாட்டு முறை ஒரே ஒரு முறைதான். பிரம்மத்துக்கு அல்லது பிராமணியத்துக்கு வந்து வேள்விகள் செய்வதுதான், வேற வழிமுறை கிடையாது. ஆனா இந்த கடவுள் என்பதில் அங்கு நம்முடைய மக்கள் மத்தியில் இருந்த நடைமுறைகள் அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கபலீகரம் பண்ணி நமக்கு இந்தியாவை வந்து ஆண்டாண்டுகளாக ஒரு இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆன்மீக அடிமைத்தனத்துல நம்ம வந்து மாட்டி வச்சிருக்காங்க. நம்ம அறிஞ்சும் அறியாமலுமே நாம் அதனுடைய தாக்கத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த தலைப்பை பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் வரும், வைதீகமா அவைதீகமா என்று சொல்லுகிற போது நம்மை அறிந்தும் அறியாமல் நம்ம அந்த சொல்லாடலுக்குள்ள போயிடுவோம். ஏதோ அவன்கிட்ட இருந்தா இல்லை தொடங்குங்கிற மாதிரி. வைதீகம் முதல்ல இருந்தது மாதிரியும் அதுல இருந்து அதுக்கு மாற்றாக ஐவேதீகம் தோன்றியது என்ற ஒரு சிந்தனை அதுக்குள்ள உள்ளடங்கி கிடக்குது. உண்மையிலே நம்ம இதுக்கு ஒரு மாற்று சொல்லை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அவைதீகம் என்று நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஒரு மாற்று சொல்லை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இந்த மண்ணில் வருவதற்கு முன்பே இந்த மண்ணில் மிகப்பெரிய சிந்தனை மரபுகள் இந்த மண்ணில் இருந்திருக்குது. சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்தில் அதனுடைய தன்மையில தான் நிறைய விஷயங்கள் வருது. அதே அடிப்படையில் இருக்கக்கூடிய மரபுகளையும் பார்க்கிறோம். இந்த இல்ல சவுண்டு இடையில கேட்கல. அது அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து நமக்கு வந்து இருக்குது. அந்த வகையில வந்து இன்றைய உரை என்பது நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய வெளிச்சத்தை தரக்கூடிய தன்மையாக இருக்கிறது. குறிப்பாக நம்ம இதுல வந்து ஒரு ஒரு விஷயத்த டெரன்ஸ் சொல்லும்போது அருமையான ஒரு ஓமையாடுறது. அந்த பிராமணியம், இந்தியாவில் பிராமணியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவு என்று சொன்ன ஓமை வந்து ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. ஏறத்தாழ நம்ம வந்து பழைய சென்சஸ் படி 3%, 1931 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்குப்படி பிராமணர்கள் 3% தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த 3% இந்த 97% எப்படி அன்றைக்கும் இன்றைக்கும் ஆட்டி படைக்கிறது. இந்த சூட்சமத்தை, இந்த சூத்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்தியாவை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அந்த அளவுக்கு பிராமணியம் வந்து தன்னை கட்டமைச்சிருக்குது, காலங்காலமாக கட்டமைச்சிருக்கு, இன்றைக்கும் கட்டமைச்சிட்டு வருது. இன்றைக்கு நடக்கக்கூடிய நீங்க போராட்டங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் பாருங்க, அதுலயும் அந்த அம்சம் இருக்குது. ஏதோ இது பழைய காலம் என்று பார்த்து விடக்கூடாது. இந்த விஷயங்கள் எடுத்து பேசுகிற போது இளம் பண்டத்த விஷயம் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஷயம் நினைச்சிடாதீங்க. இன்றைக்கும் அதே போக்குதான், அதே முறைதான் இன்றைக்கும் நடக்குது. நல்லா பார்த்தா தெரியும். வடக்கு இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதிலே தமிழை நோக்கி நடத்தக்கூடிய தாக்குதல்கள், அது வெறுமனே வெறும் விவாதங்கள் இல்லை, தாக்குதல்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை இருக்குன்னா அவங்களுடைய இந்த வேத சூத்திரங்களை சூட்சமங்களை புரிந்து கொண்டு உடனடியாக பதிலடி கொடுக்கக்கூடிய மண்ணாக தமிழ் மண் தான் இருக்குது. ஏன் தமிழ் மண் இருக்குன்னா தமிழ் மண்ணுக்கு அன்னையிலிருந்தே தெரியும் சமஸ்கிருதம் அதனுடைய தன்மை, வேதம், வேத பாராயணங்கள் எல்லோருமே என்ன என்று தெரிந்த ஒரு மண்ணாக, ஒரு மரபுள்ள மண்ணாக தமிழ் மண் இருக்கிறதுனால தான் நேர அதுக்கு நேர ஒரு மாற்று அல்லது ஒரு எதிர்நிலையை வந்து எப்போதுமே தமிழ் மண் எடுக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து திடீரென்று உருவாவதில்லை. நம்ம டெரன்ஸ் மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரு விஷயமே எதுவுமே திடீர்னு உருவாகிறது இல்லை. நீண்ட கால முறையில தான் ஒரு விஷயம் உருவாகும். தத்துவ விஷயங்கிறது டக்குன்னு ஒரு நாளத்தில் ஒண்ணு உருவாகாது. நீண்ட கால பரம்பரை இருக்கும். அந்த பரம்பரையில ஒரு தத்துவம் வந்து அந்த தத்துவம் நிலைச்சு நிற்கும். அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு இந்தியா என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும், நாம எப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்கிறோம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இன்றைய உரையினுடைய தன்மை நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு அடுத்தால வரக்கூடிய இந்த உரையில இன்னும் கொஞ்சம் சில அத்தியாயங்களும் இருக்குது. அதெல்லாம் வரும்போது நமக்கு நம்முடைய நாட்டை பற்றிய ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை தரும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில இந்த உரை என்பது மிக சிறப்பான உரை. நம்முடைய டெரன்ஸுக்கு வந்து நம்முடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதே போல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய தம்பி ஜார்ஜ், அருமையான இசைப்பாடலை பாடிய ஆதிராமன், அதே போல நமக்கு ஒரு அருமையான தலைமை உரை. ஏனென்றால் இந்த தத்துவ உரையாடல்களுக்கு தலைமை தாங்கி பேசுவது என்பது சற்று பொறுப்பான, சில நேரங்களில் கடினமான ஒன்று. அதை மிக அழகாக நம்முடைய ரமணி தோழர் செய்து வருகிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியை வந்து தம்பி ஜார்ஜ் வந்து ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கிறார்.
அதுபோல இந்த நிகழ்ச்சியில வந்து அதுக்கு பிறகு நம்ம இந்த பங்கேற்கக்கூடிய தோழர்கள் போக நமக்கு இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில வந்து விவாதத்தில் வருகிற போது தோழர் ரமணி, தோழர் காமு, அதே போல தங்க சிவசுப்பிரமணியன் ஆகியோர்கள் வந்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று இந்த நிகழ்ச்சியில் வந்து அன்பு கண்ணண்ணாச்சி, தோழர் பழனிவேல், அதே போல தம்பி சாகுல் சலீம், சைமன், அதே போல நடராஜன் என்ற என்னுடைய நண்பரும் என்னோட எனக்கு ஒரு முன்னோடி, என்னுடைய லாகாவில் முன்னோடியாக இருந்த அருமை தோழர் வி நடராஜன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் சொல்லி, முகநூல் நேரலையில் பங்கெடுத்த தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அன்பான தோழர்களை, இந்த விவாதங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளித்து தன்னுடைய உரையை நிகழ்த்த வருமாறு அன்பு தம்பி டெரன்ஸ் சாமுவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக தோழர் ரமணி அவர்கள், தோழர் காமு அவர்கள், அப்புறம் வந்து வெங்காண்ண சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் நம்ம உரையாடலை தொடர்ந்து தோழர் காமுடைய மிக காத்திரமான ஒரு சில கருத்துகளையும் அவர்கள் காமு தோழர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா நம்ம கொண்டிருக்கிற அந்த போராட்டம் என்பது ஒரு சாதாரண ஒரு எளிய போராட்டம் அல்ல அப்படின்றது ஒரு பெரிய என்ன சொல்றது, எதிரிகள் வந்து ரொம்ப பலம், அவர்களுக்கான அரசியல் பலம், பொருளாதார பலம், அதுக்கப்புறம் மீடியா பலம், இவர்கள் எல்லாத்துக்கும் இடையில அவர்களுக்கு இருக்கிற அந்த அறிவு புலத்துல இருக்கிற அந்த பலம், எல்லாத்துக்கும் எதிர வந்து நம்ம போராடுவது, நீந்தி செல்வது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எளிய விஷயம் அல்ல அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நமக்கு புதிய தெளிவுகள், நம்ம இந்த விஷயங்களை நம்ம வந்து எப்படி தொடர்ந்து நம்ம பார்ப்பது அப்படின்றதுக்கான புதிய திறப்புகள் நமக்கு இதுல தொடர்ந்து இந்த உரையாடல்களின் மூலமாக நமக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி தோழர்களே. தோழர் சிவசுப்பிரமணியன் சார் அவங்க கேட்ட அந்த கேள்வி, வைதிகம் பழையது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்றது, அந்த வைதிகம் பழையது அல்ல. வைதிகத்திற்கு முந்தியே வந்து இந்திய தத்துவ முறைகள் வந்து சிந்து சமவெளி நாகரீகத்திலிருந்தே வந்து நம்மளுக்கு ஆரம்பித்திருக்கின்றன. வைதிகம் புதுமையாக வந்த விஷயம் அல்ல. அவைதீகத்தினுடைய கருத்துகள் ஏற்கனவே வைதிகத்திற்கு முந்திய அந்த சமூக வாழ்க்கை முறைகளிலிருந்து உருவான சிந்தனை முறைகள், தத்துவ முறைகள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இன்னைக்கு பேசிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். வேற கேள்விகள் எதுவும் இல்லை. அதனால இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்த உரையாடல நம்ம சந்திப்போம் தோழர்களே. நன்றி. அப்போ டெரன்ஸ், நம்ம அடுத்தது வந்து ஏகாந்தமும் அநேகானந்தமும் அடுத்த வாரம். நம்ம வந்து அது தேதி என்ன வரும்? 5ஆம் தேதி வரும் இல்லையா? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி. சரி, ரைட். கங்கா சொல்லுங்க தோழர். டெரன்ஸ் தோழர்கிட்ட ஒரு கேள்வி. இந்த புத்தகம் பாருங்க, காட்டுங்க, சரியா தெரிய மாட்டேங்க. மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து டேவிட் ஃப்ராலி. அது பூராமே வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு டெல்லியில இருந்து ஒரு பப்ளிகேஷன். அது வந்து கம்ப்ளீட்டா இப்போ இந்த சரஸ்வதி நாகரிகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த காலத்துல 1990s எழுதிட்டு இருக்கிறான். இது 95ல வந்திருக்கு இந்த புத்தகம். 95ல. அப்புறம் வந்து அவங்க பப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியன் இன்வேஷன் தியரி அப்படிங்கிறதே அது ஒரு ஃப்ராடு. ஆரியன்ஸ் வந்து இந்த நாட்டினுடைய பூர்வகுடிகள் மாதிரி அவன் எஸ்டாப்ளிஷ் பண்றான். இண்டிஜினஸ் இண்டியன்ஸ், அகஸ்தியா டு அம்பேத்கர், ஆரியன் இன்வேஷன் ஆஃப் இந்தியா, மித் அண்ட் ட்ரூத், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆரியன் ஆரிஜின்ஸ், இதெல்லாம் அவங்க பப்ளிகேஷன்ஸ். இதுதான் இன்னைக்கு அவன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்றான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா. இது பூரா ஒரு பிரிட்டிஷர் போல் இருக்கவன். ஆனா வந்து இங்க பெயர் வந்து ஏதோ ஒரு இந்த பெயர் மாதிரி, அவன் பேர் என்னது,
வாமதேவா சாஸ்திரி அப்படின்னு பேரை மாத்திட்டு இருக்கிறான். வாமதேவா சாஸ்திரி சாஸ்திரியா? அப்படி அவனுடைய பல ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறான். அதான் நீங்க இப்போ உங்க நாலேஜுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிற இந்த புத்தகம் மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் ஆஃப் இந்தியான்னு. இப்போ அதை பத்தி நீங்க பார்த்துட்டு சொல்லுங்களேன் அடுத்த கூட்டத்துல. சரி, ரைட்டா? இல்ல இதே மாதிரி இந்த ஆரியன் இன்வேஷன், ஆரிய குடிய புலம்பெயர்வு அப்படின்னு சொல்றதே நம்ம உருவாக்குன தியரி அல்ல. நம்மளுக்கு இது அந்நியமான ஒரு விஷயம்தான் இது. ஆனா இதை பற்றி இந்திய சமூகத்துல முதல்ல பேசியது பாலகங்காதர திலக், தயானந்த சரஸ்வதி, இவர்கள் தான் அதுக்கடுத்து பின்னால சாவர்கர். இவங்க தான் முதல்ல நாங்க வெளியே இருந்து ஆர்டிக் இடத்துல இருந்து குடிபெயர்ந்து நாங்க இங்க உள்ள குடியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியர்களுக்கு தங்களுக்கு சாதகமாக இணையானவர்களாக காட்டிக்கொள்வதற்காக இந்த முயற்சிகளை முதல்ல அவங்க தான் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அதற்கான அடிப்படைகளை, இந்த லிங்குவிஸ்டிக்கான அடிப்படைகளை வழங்கியது மேக்ஸ் முல்லர். அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்ப ஆரியன் இன்வேஷன் அப்படின்னு சொல்றது, ஆரியன் மித் அப்படின்றது குறித்து இவங்களும் எழுதியிருக்கிறாங்க. நம்ம ரோமிலா தாப்பர் அவர்களும் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஆரியர்கள் வெளியே இருந்து வந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான குறிப்புகள் இருக்கு. அப்படின்னு வந்தவங்க இல்ல அப்படின்னு வெளியே இருந்து வந்தவங்களா அப்படின்னு சொல்றதுக்கான எந்த விதமான நிறைய தரவுகள் எதுவும் வரலாற்றுல இருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுதுற ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்ப வரலாற்றுகள்ல இன்னும் நம்ம இப்ப ஆரியர் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு சொல்ற இன்னொரு கேள்வி ஒண்ணு எழுதுறது. அப்ப ஆரியர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை பௌத்தத்திலையும் உபயோகிக்கப்படுகிறது. என்ன, இந்த பௌத்த பிக்குகளை ஆரியர் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கமும் ஒண்ணு இருந்திருக்கிறது. அதே போல பௌத்த பிக்குணிகளையும் ஆரியா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற அந்த வழக்கமும் கூட பௌத்தத்துக்குள்ள இருந்திருக்கிறதை நம்ம புரிய முடிகிறது. அப்ப ஆரியர் அப்படின்னு சொல்றது அப்ப எந்த இடத்துல இருந்து உருவாச்சு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி. இதை எப்படி தங்களுக்கான விஷயமாக இவர்கள் பார்ப்பனிய மாற்றிக்கொண்டது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் இதோட கிடக்குது. இன்னும் ஆனா இன்னொரு முக்கியமான என்ன அப்படின்னா, வாய்மொழி தரவுகள், நாட்டார் வழக்காறுகள்ல இந்த ஆரியருடைய படையெடுப்பு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கிற ஒரு விஷயம். இதைத்தான் பூலே மகாத்மா பூலே இதை எடுத்துதான் எப்படி இந்திய சமூகத்துல சாதி உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்றதுக்கான இன்னொரு இடத்தையும் அதுல கொடுக்கிறார். ஆக நிறைய மல்டிபிளான தியரிஸ் இருக்கு தோழர். அது எப்படி நம்ம தொடர்ந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து எப்படி அந்த 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 விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்துவது அப்படின்றதுக்கான நிறைய தொடர்ந்து நம்ம படிக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கான தொடர்ந்து ஆய்வுகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்றதுதான் தெரியுது. நன்றி தோழர். சரி, அப்போ ஜார்ஜ் இது பண்ணிடுவோமா? சரி அண்ணா. அப்போ நீனே பாடிறியா? அப்போ நிறைய பாடுறேன். பாடுறேன். அன்பான தோழர்களே, இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும் தருவாயில் இருக்கின்றது. நிறைவு பாடலை பாடுகின்றேன். புதியதோர் உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோ, புதியதோர் உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோ, பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.
உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். இயல் பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம். இயல் பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. நன்றி. அப்போ தோழர்களே, நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.